மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு டெல்லி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதே நேரத்துல 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அதுதான் இப்போ மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பாஜகவோட தாவேகா கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற பல குழப்பங்களுக்கு மத்தியில தட்டு போட்டி அப்படின்னுமே அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? தாவேகா தனித்து போட்டிட்டாலும் சரி, கூட்டணி வச்சாலும் சரி, அது தற்கொலை தான். தமிழக மக்கள் மதசார்பற்ற தன்மை உள்ள மக்கள். புரியுதா உங்களுக்கு? தற்கொலைனா மக்களுக்கா இல்ல தாவேகா? தாவேகாக்கு தான். தாவேகா, விஜய், அப்புறம் தாவேகா நிர்வாகிகள், அணில் குஞ்சுகள், தாவேகா தக்கூரிகள், தக்கூரி தலைமை எல்லாருக்குமே சமாதி தான். மூடு விழா தான் நடத்த போறாங்க 2026. தமிழக மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மதசார்பற்ற ஒரு 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 கொள்கை கொண்ட மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல்ல ஊறி போயிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கருத்தியலுக்கு அந்த அந்த ஜோனுக்குள்ள தான் தமிழ்நாட்டு மக்கள் ஃபங்க்ஷன் ஆவாங்க. அந்த கருத்தியல் சார்ந்தா இயங்குவாங்க. இப்ப தாவேகாக்கும், தக்கூரிகளுக்கும், அணில் குஞ்சுகளுக்கும், விஜய்க்கும், தாவேகா நிர்வாகிகள் அனைவருக்குமே சவக்குழியை தான் தமிழ்நாட்டு மக்கள் தோண்டுவாங்க 2026. தோண்டி எல்லாரும் போட்டு போச்சிருவாங்க. இப்ப அதான் நடக்க போகுது. தாவேகா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. எந்த தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா டெபாசிட் வாங்காது. ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்காது. விஜய் பெரம்பூர்ல இருந்தாலும் விஜயும் படுதோல்வி தான். எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன், விளக்கம் கொடுக்குறேன். தாவேகாவுடைய ஓட்டு அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு 5ல இருந்து 10க்குள்ள வரும். அது கன்ஃபார்ம். 5 to 10% ஓட் பேங்க் கண்டிப்பா தாவேகா வாங்கும். அதை நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நிறைய தற்கூரிகள், சைக்கோக்கள், ஜாம்பிக்கள், சீரியல் கில்லருங்க, மெண்டலுங்க, அறமெண்டல், சைக்கோ, மணல்ல பாதிக்கப்பட்டவன் தமிழ்நாடு முழுக்க இருக்கான். விஜய் ரசிகனுங்க, தாவேகால இருக்க ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறான். அது எல்லாரும் எல்லா செக்ஷன்ல இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அது பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், சிறுபான்மையினர்கள், அதுக்கு பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரியான தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய மனநிலை, அந்த ஒரு ஹீரோயிசம், அதை விரும்பக்கூடிய மனநிலை, அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லா செக்ஷன்லயும் இருக்கிறான். இவனுங்க ஓட்டு போடுவாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும். அதை நீங்க எப்படி டோட்டலா கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா அதான் நான் சொல்றேன், அந்த கணக்கு தான் வரும் உங்களுக்கு. அந்த 5 to 10% வரும். இதுதான் ரிசல்ட். நான் இப்பயே சொல்லிடுறேன் ரிசல்ட். இது வரலைன்னா நீங்க என்னன்னு கேளுங்க. இதான் நடக்க போகுது. இல்ல 12 லட்சம் புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க, முதல் தடவை வாக்காளர்கள். சோ முதல் தடவை வாக்குகள் எல்லாமே தாவேகாவுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ல தானே இருக்கிறாங்க. எல்லாருமே முட்டாள் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க முதல் தலைமுறை ஓட்டர்ஸா இருக்கட்டும், யங் ஓட்டர்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கட்டும், அது எத்தனை லட்சம் வேணாலும் இருக்கட்டும், எத்தனை கோடி வேணாலும் இருக்கட்டும், எல்லாரையுமே தயவுசெய்து முட்டாள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு முட்டாள் ஒரு அரசியல் புரிதல் இல்லாதவன், கொள்கை இல்லாதவன், கோட்பாடு இல்லாதவன், தத்துவம் இல்லாதவன், அம்பேத்கர், பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல உள்வாங்காதவன், மதசார்பற்ற தன்மையை உள்வாங்காதவன், ஒரு மாமா வேலை பார்க்கக்கூடிய அரசியலை உள்வாங்காதவன், ஒரு கைக்கூலி அரசியலை உள்வாங்காதவன், ஒரு பப்பட்டா பாஜக, RSS, நரேந்திர மோடி, அமித்ஷா, 3% பிராமண பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர், இந்த கும்பல் நாக்பூர் RSS உடைய கைக்கூலி தான் தாவேகா, விஜய், தாவேகா கட்சி, விஜய் நிர்வாகிகள் எல்லாருமே. இதை நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்ப இந்த புரிதல் இல்லாத தக்கூரிகள் தான் போய் ஓட்டு போடுவாங்க தாவேகாக்கும், விஜய்க்கும். புரியுதா உங்களுக்கு? விஜய் தமிழின துரோகி, தமிழின துரோகி, தமிழின துரோகி. பலமுறை நான் அதை சொல்லிட்டேன். அதுக்கு நான் விளக்கமும் நான் கொடுத்திருக்கேன், ஆதாரங்கள் நான் பதிவு பண்ணிருக்கேன், பல காணொலிகள் நான் பதிவு பண்ணிருக்கேன். ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன் நான். அப்ப என்னன்னா, நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களை முட்டாளா நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களை முட்டாளா நினைக்காதீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்க, அறிவானவங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீ ஏமாத்தவே முடியாது. நீ எந்த கெட்டப் போட்டு வந்தாலும், கெட்டப் போட்டு வந்தோட பாடி சோடா கொண்டே மறைக்க மறைஞ்சான்ற மாதிரி அடின்னு அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. வார்டன்னாலே அடிப்போம் தான் வச்சிருக்காங்க. தாவேகாவையும், விஜயையும், RSS-ஐயும், பாஜகவையும், மோடி, அமித்ஷா, அதுக்கடுத்து பார்ப்பன கும்பல், 3% கும்பல, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர். அப்ப இந்த கும்பல் இந்த கெட்டப்லாம் போட்டு வர்றாங்க. எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் மக்கள் நிதி தான் வாங்க போறாங்க. நான் திரும்பியும் நான் பதிவு பண்றேன், ஆணி திருத்தமா நான் பதிவு பண்றேன், நான் உறுதியா, மன உறுதியோட பதிவு பண்றேன். தாவேகாவும், தாவேகா தக்கூரி தலைவன் விஜயும், தாவேகா அணில் குஞ்சு தக்கூரிகளுக்கும் 2026 சவக்குழி தோண்டி தமிழ்நாட்டு மக்கள் புதைப்பார்கள், ஒழித்து கட்டுவார்கள். எந்த மாற்றுக்கத்துல அழித்து ஒழிக்கப்படுவார்கள். விஜய்க்கு இதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது, சினிமா வாழ்க்கை முடிஞ்சது, பொது வாழ்க்கை முடிஞ்சது, பர்சனல் லைஃப் முடிஞ்சு, குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு, எல்லாமே இந்த 2026 மேவோட விஜய்க்கு முடியுது.
இந்த ரிசல்ட் வரும்ல, May 4 தான் ரிசல்ட், ஆமா. அன்னைக்கு நீங்க பாப்பீங்க இதான் நடக்க போகுது. ஆனா நேற்றைக்கே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும்போது பாஜக வந்து எங்களுக்கு வந்து 2.5 இயர்ஸ் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. 2 வருஷம் நீங்க முதலமைச்சர், 2 வருஷம் எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்லாம் போட்டாங்க. 90 தொகுதிகள் தரதா சொன்னாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த முரண்பாடு இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் மேடம், அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெரிய டுபாக்கூர் கூட்டம், ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோழைகள், அயோக்கியர்கள், திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள். நான் ஏன் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நிர்மல்குமார் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, நாங்க பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்றாரு. எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்றாரு. இந்த என்டிஏல இருக்க எல்லா தலைவர்களும் விஜயை பத்தியோ தாவேகா பத்தியோ பேசினா பேச்சுவார்த்தையே நடத்தல அப்படின்றாங்க. இப்ப திடீர்னு இந்த ஆதவ அர்ஜுனா இந்த தக்கூரி வந்து இன்னைக்கு பேசுறப்ப, இந்த கூட்டத்துல பேசுறப்ப ஓபனா போட்டு உடைக்குது. 90 சீட்டு தரேன்னாங்க. 2.5 இயர்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர், 2.5 இயர்ஸ் அது எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் சொல்லல, என்டிஏல ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா அடுத்து 2.5 இயர்ஸ் வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த தக்கூரி வந்து போட்டு உடைக்குது. அப்ப வந்து கேட்கிற நான் லூசா இல்ல சொல்றான் அவன் லூசான்றதான் அப்ப என்னுடைய கேள்வி. அப்ப இவங்க எல்லாருமே நாடக கம்பெனி, நாடக கோஷ்டி, திருட்டு கும்பல், இவங்க வந்து வேடதாரிகள், கபடதாரிகள், சூத்திரதாரிகள், இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரைங்க, பார்ப்பன கொத்தடிமைகள், இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய சகுனிகள், அரசியல் சகுனிகள். இவங்க வந்து மக்கள் நலனோ மக்கள் பிரச்சனைகளோ, தமிழ்நாட்டு அரசு நம்ம சரியா நடத்தணும்ன்ற எண்ணமோ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலனோ, தமிழ் மொழியோட நலனோ, தமிழ்நாடு தமிழ் மண்ணின் நலன் பத்திலாம் எனக்கு சுத்தமா கவலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. இவங்களுக்கு காசு, பணம், பதவி, உலக இன்பம், அவ்வளவுதான். இந்த 4 பாயிண்ட் தான், வேற எதுவுமே நீங்க ரொம்ப எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. காசு, பணம், பதவி, உலக இன்பம், அதிகாரம், இந்த 5 பாயிண்ட் வேணா வச்சுக்கோங்க. இந்த காசு, பணம், பதவி அப்படின்னு சொல்றீங்க. காசு இதுக்கு முன்னாடியே வந்து ஆதவ் அர்ஜுனா தான் செலவு பண்றாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருந்தது. ஆனா இப்போ சமீபத்துல ஒரு நேர்காணல்ல பிஸ்மி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து அவர்களோட சொத்துக்களை விற்று தான் இந்த மாநாடுகள் எல்லாமே நடத்திருக்கிறதா. அப்போ அவருக்கு எப்படி காசு முக்கியமானதா இருக்கும்? நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், விஜய் வந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. விஜய் வந்து ஒரு பைசா, 1 ரூபா காயின் இருக்குல்ல, இந்த மாதிரி 1 ரூபா காயின் போன் பண்ணுங்க, எனக்கு வந்து 1 ரூபா காயின்ல போன் பண்ணணும், எனக்கு 1 ரூபா மட்டும் கொடுங்க, கொடுக்க மாட்டாரு விஜய். புரியுதா உங்களுக்கு? விஜய் வந்து ஒரு பைசா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ரசிகன் செத்து போனாலும் காசு கொடுக்க மாட்டாரு. ரசிகன் வந்து உயிர் துடிக்க ஆஸ்பத்திரியில கிடந்தாலும் பணம் கொடுக்க மாட்டாரு. ஒரு 1000 ரூபாய் 10,000 நீ அவட்ட வாங்க முடியாது, ரசிகனே வாங்க முடியாது. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு இல்லையா கரூர்ல மேடம்? அது வந்து நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன், எல்லாமே கிளியரா ப்ரூஃபோட உங்களுக்கு சொல்றேன் நான். விஜய் வந்து பணமே எடுத்து வைக்க மாட்டார், நகர்த்த மாட்டார் பணத்தை. ஏன்னா ரசிகனுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அவனுடைய வாழ்க்கை மேம்பாடு, அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் ஒரு பைசா இது வரைக்கும் விஜய் கொடுத்தது கிடையாது, ரசிகனுக்கே கொடுத்தது கிடையாது. இதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கரூர் சம்பவத்தை 41 பேர் இறந்த போது அது தலைக்கு 20 லட்சம் கொடுத்தது ஆதவ அர்ஜுனா. அதை மறந்துடாதீங்க. ஆதவ அர்ஜுனா 8 கோடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்திருக்கான். ஆதவ அர்ஜுனா அந்த ஃபண்டை கொடுத்தது. தயவுசெய்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆதவ அர்ஜுனாக்கு எப்படி பணம் வந்து நம்ம பார்க்கணும். இப்ப ஆதவ அர்ஜுனாக்கு எப்படி பணம் வந்து, நான் இந்த நேரம் நான் கோவப்பட விரும்பல. ஏன்னா நம்ம அறிவு சார்ந்து நான் டேட்டாஸோட, ஆதாரங்களோட, தரவுகளோட நான் அம்பலப்படுத்துறது தான் என்னுடைய பிரதான நோக்கமா இருக்கணும். கோவப்பட்டு அது வந்து மக்கள் அதை நான் தேர்தலில் பாத்துக்கிறேன், இவனை எப்படி வீழ்த்த போறதுன்றது நான் தேர்தலில் பாத்துக்கிறேன், தேர்தலில் நான் காமிச்சுக்கிறேன். இப்ப நான் வந்து எனக்கு நான் ஆதாரத்தோட அம்பலப்படுத்துறேன். ஆதவ அர்ஜுனாக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு, இந்தியாவில இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள், நாகாலாந்து, மிசோராம், அசாம், அந்த வடகிழக்கு பகுதிகள், வெஸ்ட் பெங்கால், அப்படியே நீங்க வாங்க, அப்படியே வந்து நீங்க வந்து மணிப்பூர், அதுக்கப்புறம் மிசோராம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த வடகிழக்கு இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா லாட்ரி பிசினஸ் கொண்டு போய் யாரு பண்றா, லாட்ரி மார்டின் பண்றாரு. யாரு? ஆதவ அர்ஜுனாவோட மாமனார். கோயம்புத்தூர் பூர்வமா கொண்டு வர அப்புறம் மார்டின் குரூப்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. பல கோடியை வந்து அடிச்சாங்க. பல கோடியை வந்து அந்த ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஏழ்மையில் வறுமையில் வாடக்கூடிய மக்களை போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா புடிச்சு அவங்ககிட்ட ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி அவங்ககிட்ட அந்த சிறுகு அந்த கூலி வேலைக்கு போய், அன்றாடங்காட்சி வேலைக்கு போய் உழைத்து சம்பாதித்த காசை லாட்டரியை வித்து உனக்கு பல கோடி கிடைக்கும்னு ஆசை வார்த்தைகள் சொல்லி அந்த மக்களை சுரண்டி தான் வந்து அவங்க அந்த பல கோடியை சேர்க்கிறாங்க. கொளுத்து போனாங்க இந்த குடும்பமே, இந்த மார்டின் குடும்பம். அப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் பல கோடியில் இன்வெஸ்ட் பண்றாங்க, பல தொழில்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க மார்டின் ஃபேமிலி எந்தெந்த தொழில் பண்ணாலும் சரி, இப்ப லட்சிய கட்சின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க புதுச்சேரியில, எல்லாமே ஏழைகளுடைய பணம், ஏழைகளிடம் சுரண்டி ரத்தத்தை உறிஞ்சிய பணம் தான் அந்த பணம்ன்றதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. நீங்க லீமா மார்டினா இருக்கட்டும், இப்ப மார்டினோட பையன் இன்னொரு மார்டின் இருக்கிறாரு, நம்ம ஜோஸ் மார்டின் அவர் இருக்கிறாரு, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஏழைகளை சுரண்டியவர்கள், ஏழைகளை அழித்தவர்கள், ஒழித்தவர்கள். அவர்கிட்ட இருந்து சுரண்டிய பணம் தான், ரத்தத்தை போல உறிஞ்சிய பணம் தான். இப்ப அந்த பணத்தை வந்து மார்டின் சுருட்டுறாரு, பல ஆயிரம் கோடி சேர்க்கிறாரு. கோயம்புத்தூர் பேஸ்ட் பிசினஸ் மேன் அவரு. ஏன்னா உலக நாடு முழுக்க பல தொழில் பண்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாரு, பல கோடி டர்ன் ஓவர் ஆகுது, பல ப்ராஃபிட்ஸ் வருது, பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வந்து பொருள் செய்யறது. இல்லீகல், எல்லாமே லீகலே கிடையாது. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், பிஜேபி, RSS எல்லாத்துக்குமே அவர் ஃபண்டிங் பண்றாரு. எலெக்ஷன் ஃபண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காரு, எலக்ட்ரல் பாண்ட் ஃபண்டிங், எலெக்ஷன் ஃபண்டிங் எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அப்படியே இங்க பாருங்க, இப்ப ஆதவ அர்ஜுனா பொறுக்கி என்ன பண்றான்னா,
மார்டினோட மகளை கரெக்ட் பண்றேன். ம். இவன் ஜிம் வைக்கிறான், ஸ்போர்ட்ஸ்லாம் ஒன்றும் தெரியாது, இவனுக்கு பேஸ்கெட் பால், ஃபுட்பால், வாலிபால் எதுவுமே தெரியாது. சும்மா காசை கொடுத்து அதுல மெம்பரா இருக்கு. பேஸ்கெட் பால் அசோசியேஷன் மெம்பர், ஒலிம்பிக் அசோசியேஷன் மெம்பர், இந்த மாதிரி காசு இருந்தா நீ எதுனாலும் ஆகலாம்ல. ம். நீ காசை கொடுத்து இவன் என்னாலும் பண்ணலான்ற மாதிரி இந்த இல்லீகலா எல்லா வேலையும் பாக்குறான். பாத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றான், ஒரு வறுமையில ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறான். இந்த மாதிரி வந்து எல்லாம் இந்த மாதிரி வந்து பணக்காரர்களே டார்கெட் பண்ணி பழகுறது, அவங்ககிட்ட காசை போடுறது, அவங்க அப்படி கழட்டி விடுறது, இதான் அவனுடைய வேலை. அது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஆதவர்ஜுனா என்ன பண்றான்னா மார்டினோட மகளை வந்து கரெக்ட் பண்றான். எப்படி கரெக்ட் பண்றான், ஏன் கரெக்ட் பண்றான்? இது ஒரு ஏழை வீட்டு பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம்ல, ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை லவ் பண்ணிருக்கலாம்ல. அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். கால்குலேஷன் மைண்ட் தான். இதை பண்ணா இது கிடைக்கும், இது பண்ணா அது நடக்கும், இது பண்ணா அதை மூவ் பண்ணலாம், இதை பண்ணா அதை அடையலாம், இப்படின்னு கால்குலேட்டிவ் மைண்ட்ல, ஒரு இல்லீகல் கால்குலேட்டிவ் மைண்ட், ஈவில் கால்குலேட்டிவ் மைண்டோட என்ன பண்றான், ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்றான். மார்டின் பொண்ணு அந்த ஜிம்ல போய் சேர்றாங்க. ஜிம்ல அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்படியே அவங்க பேசுறான், பழகுறான், அப்படியே காதல் மலருது. கரெக்ட் பண்றான். எது கரெக்ட் பண்றான், இவங்க 10,000 கோடி சொத்து இருக்கு, இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா மார்டின் சொத்துல இருந்து நம்ம ஷேர் வாங்கிடலாம். அப்படிதான் வந்து மார்டின் மகளை ஊத்துனா இன்னைக்கு மார்டின் குடும்பம் நாசமா போனது காரணமே வந்து இந்த ஆதவர்ஜுனா தான். மனைவியில இருந்து, மார்டினோட மகன்கள்ல இருந்து, மார்டின் அவர்கள் இருந்து எல்லாருமே வந்து எனக்கு மார்டினோட தனிப்பட்ட மரியாதை இருக்கு. ஏன்னா அவர் வந்து கொள்ளையடிச்சாரு, காசு சேர்த்தாரு நம்ம சொல்றோம். ஆனா நிறைய வந்து சமூக சேவைக்கு நிறைய பணம் செலவு பண்றாரு, நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றாரு, நிறைய சமூக சேவைக்கு அவர் பணத்தை செலவு பண்றாரு. அது நான் உண்மையிலே பாராட்டுவேன். அந்த விஷயத்துல எனக்கு மார்டின் அவர்கள் மீது எனக்கு எந்த முரண்பாடும் கிடையாது, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர் வந்து சமூக சேவைக்கு நிறைய பணம் செய்யறாரு, நிறைய டொனேஷன்ஸ் கொடுக்குறாரு, நிறைய சர்வீஸ் பண்றாரு, சோஷியல் சர்வீஸ் பண்றாரு. அந்த இடத்துல அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு. மார்டின் நீங்க விட்டுருங்க, அவர் குடும்பத்தை நீங்க விட்டுருங்க, ஆதவர்ஜுனா பொறுக்கிய பண்ணி நீங்க போக்கஸ் பண்ணுங்க இந்த நேர்காணல்ல. அப்ப என்ன பண்றான், மார்டின் அவர்கள்ட்ட இருந்து மகள் மூலியமா 10,000 கோடி சுட்டுறான், ஒரு ஷேரா எடுக்கிறான். இவங்களும் ஒரு வழி இல்ல, மகளை கட்டி தொலைஞ்சிட்டான், சரி கொடுத்து தொலைவன்னு சொல்லி ஒரு 10,000 கோடி கொடுத்துறாங்க. இப்ப அந்த 10,000 கோடியை வச்சுதான் இது ஆடிக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த பயங்கரமான BMW கார்ல, அப்படி பென்ஸ் கார்ல வர்றதும், அப்படியே வந்து தன் பெரிய ஒரு ரிச் காய் மாதிரி நம்ம பிறவிலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 10,000 கோடி பணத்தை வச்சுதான் இவன் எல்லாரும் செலவு பண்றது, விஜய் கட்சியில போய் செலவு பண்றது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பண்ணி இல்லீகலா எல்லாம் பண்றது. இப்ப அவனுக்கு என்னன்னா எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும். பிசினஸ் இருக்கு, பணம் இருக்கு, ஃபேம் இருக்கு, நேம் இருக்கு, எல்லாம் இருக்குது நமக்கு. நம்மகிட்ட ஏன் அதிகாரம் இல்ல, அதான் அவனுக்கு பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனான், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்களை பயன்படுத்தினான், அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனையை கிளப்பினான், அந்த கட்சிக்குள்ளே பல சதி வேலைகளை பண்ணான். விசிகாவை கொண்டு போய் அதிமுக சேர்க்க, பாஜக RSS சேர்க்க. இவன் ஒரு பாஜக RSS ஏஜென்ட் ஆதவர்ஜுனா, பாஜக RSS பப்பட்டு கைக்கூலி. இவனை வச்சுதான் பாஜக RSS தாவேகாவை விஜயும் டீல் பண்றாங்க. இவன் தான் கொண்டு போய் சிபிஐ கேஸை கொண்டு போய் டெல்லியில கொடுத்து விட்டது, இந்த கரூர் மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போட்டு எல்லாமே விஜய் நாசமாக்குறது இவன் தான், ஆதவர்ஜுனா தான் தாவேகாவை நாசமாக்குறது. அப்ப என்ன பண்றான்னா விசிகால இருக்கும்போது முயற்சி பண்ற, விசிகால உயர்ந்த பொறுப்பான துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் கொடுக்குறாரு. யாருக்கு? ஆதவர்ஜுனாக்கு. அப்ப அதை ஃபுல்லா வாங்கிட்டு என்ன பண்றான் இவன், அப்படியே வந்து விசிகாவை கபலீகரம் பண்ணி விசிகால அதிகாரத்தை கைப்பற்றி எம்பி ஆகலான்னு பிளான் பண்றான். ஒரு கட்டத்துல வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இவரோட உண்மை சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் எப்படிப்பட்ட ஒரு ஈவில் ஃபோர்ஸ்ன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவனை கட்சியில இருந்து நீக்கிட்டான். அதுல இருந்து வெளியே வர்றான், திமுக போறான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய உறவா இருக்கிறான், அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகுறான், பேசுறான், எல்லாம் பண்றான். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவரோட நெருங்குறான், பழகுறான், பேசுறான், ரொம்ப நெருக்கமான உறவா இருக்கா. சபரீஸ்வரனோட நெருங்கிய தொடர்புக்கு போறான். திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பா போயிட்டு என்ன பண்றான், அங்கேயும் எம்பி எம்எல்ஏ ஏதாவது ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற பிளான் பண்றான். அவங்களுக்கு எதிராக பல சதிகள் பண்றான், அவங்களும் அடிச்சு துரத்தி விட்டாங்க. இப்ப அவங்க மாமியார் வந்து அதிமுக போயிருக்காங்க, இவனும் அதிமுகவும் ட்ரை பண்ணான். எல்லா கட்சியிலும் ட்ரை பண்ணிட்டு எங்கிட்டுமே ஒர்க் அவுட் ஆகணும்னு இவன் கடைசியா கிடைச்சதான் விஜய் தாவேகா. இப்ப அங்க போனா அங்கே ஒரு உயர் பொறுப்பு கொடுக்கப்படுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தேர்தல் பொதுச் செயலாளர் அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது தாவேகால. இப்ப விஜய் வச்சுக்கிட்டு எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றிடணும், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் ஆக்கிடணும், தாவேகா ஆட்சியை அமைச்சிட்டா நம்ம தமிழ்நாடே கண்ட்ரோல் எடுத்துடலாம் விஜய் வச்சு. இப்ப வந்து ஃபண்டிங் அவன் தானே பண்றான் தாவேகால, எல்லாத்துக்குமே மாநாட்டுல இருந்து, பொதுக்கூட்டத்துல இருந்து, யாரோ இறந்து போன காசு கொடுக்கல இருந்து, கரூர் காசு கொடுத்ததுல இருந்து எல்லா ஃபண்டிங்குமே ஆதவர்ஜுனா தான் பண்றான். பிஜேபி RSS ஃபண்டிங் பண்ணுது, அது 10,000 கோடி செலவு பண்ணுது தாவேகாக்கு, விஜய்க்கு கொடுக்குது. அது வந்து மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி ஐயர் மூலியமா RSS காரர் மூலியமா கொடுக்குது. ஆனா ஆதவர்ஜுனா வந்து சென்னையில தமிழ்நாட்டுல இருந்துட்டு தன்னுடைய மாமனாட்டு வந்து சுருட்டிய பல கோடிகள்ல இருந்து கொடுக்குறான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? விஜய்க்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஆள் தேவை, நம்ம செலவே பண்ண வேண்டாம், இது நம்ம செலவு பண்ணும். விஜய்க்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, எத்தனாயிரம் கோடி இந்த தமிழக மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி விஜய் சம்பாரிச்சான். பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக ரசிகர்களை, இந்த ஏழை தமிழ் மக்களை வச்சுதான் விஜய் இந்த 10,000 கோடி சேர்த்தான். சினிமால பிளாக்ல டிக்கெட் வந்து பல இல்லீகல் வேலை பார்த்தானே சேர்த்தான். உழைச்சா நடிச்சான் பேசாதீங்க, விஜய் இல்லீகலா தான் பல கோடி சேர்த்திருக்கான். டாக்ஸ் கட்ட மாட்டான், கார் வாங்கினா ஒரு 50 லட்சம் டாக்ஸ் கட்ட மாட்டான், வேற ஸ்டேட்ல போய் கார் வாங்குவான், புதுச்சேரியில போயிட்டு. இங்க வாங்கினா டாக்ஸ் கட்டணும் 50 லட்சம். புலி படத்துல என்னாச்சு, எவ்வளவு லட்சத்தை வந்து இது பண்ணான், வரி கட்டாம இது பண்ணா, எய்தான் அது டாக்ஸ் எவேஷன் பண்ணா. அப்ப அதுக்கு ஃபைன் போடுறாங்க, கோர்ட்டு 1.5 கோடி ஃபைன் போட்டாங்க, அதுவும் கட்டல. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டுறது கிடையாது. விஜய் வந்து ஒரு லீகல் மேனே கிடையாது.
ஓகே. இது ப்ரூஃபோட நான் பேசிட்டு இருக்கேன். ம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா இப்ப ஆதவர்ஜனா விஜய் கிடைச்ச உடனே விஜய்க்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஒரு அட்சய பாத்திரமும் கற்பக விருட்சம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ம். அவனே எல்லா செலவும் பண்றான், நமக்கு வேலை மிச்சம். அப்ப நீங்க இருந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆதவர்ஜனா பலாயிரம் கோடி சுருட்டி வச்சிருக்கான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளியாம அவன் இருக்கனாலதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இடிஓ ஐடிஓ ம். சிபிஐயோ வச்சு ஆதவர்ஜனா மேல எந்த வழக்கும் போடாம அவன்கிட்ட இருக்கக்கூடிய இல்லீகலான பணங்களை பறிமுதல் பண்ணாம அவனை விட்டு வச்சிருக்காங்க. அதாவது தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஆதவர்ஜனா வந்து பயங்கரமான ஒரு கைக்கூலி. பாஜக ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி அமித்ஷாவோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறவன், அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாவோட தொடர்புல இருக்கிறவன். இவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கைக்கூலி. இந்த கைக்கூலி என்ன பண்றான்னா அவங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பான். தாவேகால வந்து விஜய் இப்ப வந்து கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கான். ஓகே. தாவேகால ஆதவர்ஜனா கிடையாது, ம், ம். தாவேகாவையும் விஜயும் கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கான். சப்போஸ் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றிட்டா தமிழ்நாடு ஸ்டேட்டை நம்ம எப்படியாவது கபலீகரம் பண்ணலாம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி தான் இந்த தனித்து போட்டி அப்படிங்கறதையுமே வந்து விஜய் அறிவிக்கல. ஆதவர்ஜுனா அவர்கள் தான் விஜய் சார்பா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து மூலை முடுக்க எல்லாமே வந்து பிரச்சாரம் செய்ய போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா தான் சொன்னாரு. ஆனா அவருக்கு பதிலா ஆதவர்ஜுனா அவர்கள் தான் நேற்றுக்கு அந்த கூட்டம் கூட போட்டிருக்காரு. சோ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் வந்து என்ன நிலைமையில தாவேக்காவுல இருக்கிறாரு? அதான் மேடம், ரொம்ப நான் வந்து எளிமையா விளக்க விரும்புறேன் உங்களுக்கு. ஆதவர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பிளான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய சதி, இது தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சதி. இது சாதாரண சப்ஜெக்ட் மேட்டர் கிடையாது நான் பேசுறது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடி. புரியுதா உங்களுக்கு? நீங்க பாஜகவா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், குஜராத் கும்பலா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், நரேந்திர மோடி, அமித்ஷா, அப்புறம் அதானி, அம்பானி, இந்த எல்லா கும்பலுக்குமே இந்த பார்ப்பன கும்பல் 3% பிராமண கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர், இவங்க எல்லாருக்குமே பிளான் என்னன்றது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து தயவுசெய்து நான் போட்டு உடைங்க. ஒரு மிகப்பெரிய நான் சதி அம்பலப்படுத்துறேன். தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து 4.5 லட்சம் கோடி. இப்ப இவன் ஏன் துடிக்கிறான் தெரியுமா? இந்த ஆதவர்ஜனால இருந்து, இந்த விஜய்ல இருந்து, இந்த தாவேகால இருந்து, இந்த என்டிஏ கூட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஏன் துடிக்கிறான் தெரியுமா? தமிழ்நாட்டு ஆட்சியை கைப்பற்றணும்னு. தமிழ்நாட்டு ஆட்சியை இவங்க கைப்பற்றிட்டாங்கன்னா அந்த 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் யார் போடுவா? அந்த அரசு தானே போடும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதானி அம்பானிக்கு தமிழ்நாட்டை கொடுத்துருவாங்க. இங்க இருக்கக்கூடிய வளங்கள், நியூட்ரினோ திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லா திட்டங்களையுமே கொண்டு வந்துருவாங்க. நாசகார திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு கொண்டு வந்துருவாங்க. தமிழ்நாட்டுடைய வளங்கள் பாத்தீங்கன்னா எல்லா வளங்களுமே தமிழ்நாட்டுல இருக்கு. நீர் வளம், நில வளம், கடல் வளம், மலை வளம், எல்லா வளங்களும் உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. இல்லாத வளமே கிடையாது. நீங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி, நீங்க சென்னை டு கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இல்லாத வளங்கள் எந்த ஸ்டேட்லயுமே இந்தியால கிடையாது. நீங்க மினரல்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாண்ட் மைன்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து வாட்டர் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல இருந்து இல்லாத வளங்களே கிடையாது மேடம் தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமி மாதிரி இந்தியால. அப்ப என்ன பண்றாங்கன்னா 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க அதானி அம்பானிக்கு தமிழ்நாட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்க ஏர்போர்ட், ஹார்பர், இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வந்து அதானி அம்பானிக்கு தான் அந்த கவர்மெண்ட் நடக்கும். இவங்க வந்தா என்னாலே தாவேகா விஜய் வந்தாலும் சரி, ஆதவர்ஜனா வந்தாலும் சரி, பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்டிஏ யார் வந்தாலும் சரி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் இப்ப எப்படி இந்தியா கொண்டு போய் வித்துட்டாங்கல்ல அதானி அம்பானிட்டு, அது மாதிரி தமிழ்நாட்டையும் வித்துருவாங்க. மொத்தமா வித்துட்டு நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு 20% கமிஷன் மட்டும் நீங்க எவ்ரி இயர் நீங்க வாங்குங்க. வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடியில ஒரு 20% கமிஷன் மட்டும் நீங்க அதானி அம்பானிட்டு வாங்கிக்கோங்க. எவ்வளவு வரும் கமிஷன்? அதுவே 1.5 லட்சம் கோடி வரும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? 4.5 லட்சம் கோடியில நீங்க 20% கமிஷன் போடுங்க. ஒரு 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 1 lakh crore இருந்தாலே போதும். அப்ப அந்த 1 lakh crore இவங்க எவ்வளவு வச்சுக்குவாங்க? ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இந்தியால இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் தலைக்கு ஒரு 2000 கோடி வராது, ஒரு 5000 10,000 கோடி வராது. படத்துல கூட இந்த சம்பாத்தியம் நம்ம பண்ண முடியாது. தொழில் பண்ணா கூட இந்த சம்பாத்தியம் நம்ம பண்ண முடியாது. அரசியலுக்கு வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதானி அம்பானி கைக்கூலியா இருந்து நம்ம செயல்பட்டோம்னா ஒரு ஸ்டேட்ல உங்களால 1 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி அது எப்படி ஒட்டுமொத்தமா அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டையும் அதானி அம்பானி கிட்ட போய் ஒப்படைக்க முடியும்னு நீங்க இவ்வளவு இதா சொல்றீங்க? ஆமா ஆமா, அதான் நடந்துட்டு இருக்கு இந்தியா முழுக்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல எதுக்கு லாஸ் பாஸ் பண்ணுது? ஃபார்முலாஸ் எடுத்துக்கோங்க, வேளாண்மை சட்டங்கள் எடுத்துக்கோங்க, லாஜிஸ்டிக்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு லா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? நீங்க இது நிறைய சட்டங்கள் நான் பட்டியலிடுவேன். அதானி அம்பானிக்கு ஃபேவரா தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ் எல்லாமே இந்தியா முழுக்க. ஹார்பர் யார் கையில இருக்கு? ஏர்போர்ட் யார் கையில இருக்கு? இந்தியாவோட வணிக வளாகங்கள் யார் கையில இருக்கு? இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே பிரைவேடைஸ் பண்ணிட்டான். ஏர் இந்தியால இருந்து எல்லாமே பிரைவேடைஸ்ட். ஏதாவது கவர்மெண்ட் கையில இருக்குதா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில இருக்குதா சொல்லுங்க? நீங்க ஒரு துறை இருக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில சொல்லுங்க? நீங்க வந்து எரிசக்தியில இருந்து நீங்க வந்து பெட்ரோல், டீசல், ஹார்பர், ஏர்போர்ட், இப்படி எடுத்துக்கோங்க. எல்லாமே அக்ரிகல்ச்சர் யாரு டிசைட் பண்றா? அப்ப பாருங்க, நீங்க எல்லாமே அதானி அம்பானி கையில போயிருச்சு. இந்தியால எல்லாமே சோல்ட் அவுட். அப்ப தமிழ்நாடு மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்குதுல்ல. தமிழ்நாடு மட்டும் அதானி அம்பானி கண்ட்ரோல் இல்ல கம்ப்ளீட்டா. அப்ப அதுக்கு தான் அந்த ஸ்டேட்டை கைப்பற்றணும். லட்சதீப் போய் அடிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் பிஜேபி போய் லட்சதீப்ல போயிட்டு அங்க இருக்க முஸ்லிம்ஸ் அடிச்சு துரத்துறாங்க. அந்த தீவையை கைப்பற்றுறாங்க. எதுக்கு? அதானி அம்பானிட்ட கொடுக்க. ஆரவல்லி ஹில்ஸ் என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு? ஆரவல்லி ஹில்ஸ் கொண்டு போய் அதானிட்ட கொடுத்தாங்க. தெரியும் உங்களுக்கு? ஆரவல்லி ஹில்ஸ் பெரிய பிரச்சனையாச்சு இல்ல. இப்ப நீங்க பேட் சென்ச்சுரியில இருந்து, ஜூல இருந்து, அனிமல் சென்ச்சுரியில இருந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்வி நிலையங்கள் வரைக்கும்
எல்லாமே அதானி அம்பானிக்கு போயிருச்சு. ஓகே. அப்ப நீங்க பாருங்க, அப்ப பிரைவேடைசேஷன்ன்றது தேவைதானா? இல்லன்னு சொல்ல, எல்லாமே கேபிட்டலிசம் ஆச்சு நீ உலகமே. குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன் நம்ம பேசுறோம். ஆனா இவன் என்ன பண்ற, எக்ஸ்ட்ரீம் பிரைவேடைசேஷன் பண்ணி கம்ப்ளீட் பிரைவேடைசேஷன் முடிஞ்சு. கவர்மெண்ட் கையில எதுவுமே கிடையாது. உன்ட்ட ஒரு ஏர்வேஸ் இருக்குதா? உன்ட்ட ரயில்வேஸ் இருக்குதா? ரயில்வேஸ் பிரைவேடைஸ் பண்ணிட்ட. உன்ட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா? பஸ் இருக்கா? உன்ட்ட டிரான்ஸ்போர்டேஷன் ஏதாவது இருக்குதா? உங்க கண்ட்ரோல் இருக்குதா? எல்லாமே நீ பிரைவேடைஸ் பண்ணிட்ட. அதானி அம்பானி கையில கொடுத்துட்ட. நீங்க அம்பானி போய் 300 பில்லியன் செட் பண்றான். எங்க? அமெரிக்கால கலிபோர்னியா மாகாணத்துல போய் டெக்சாஸ்ல வந்து செட் பண்றான். என்னது? ஆயில் ரிஃபைனரி செட் பண்றான். க்ரூட் ஆயில் வருது வெனிசுலால இருந்து, அதை ஃபுல்லா வந்து சுத்திகரிப்பு பண்ணி பெட்ரோலாவும் டீசலாவும் அமெரிக்கா கொடுக்குறான். அப்ப அந்த $300 பில்லியன் யாரோட பணம்? அதானி அம்பானி பணம். அது இந்திய மக்களுடைய வரி பணம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் மேடம் நீங்க விஜய் மல்லையா எல்லாத்தையும் ஒழிச்சாருங்க. விஜய் மல்லையா, முகுல் சோஸ்கி, நிராவ் மோடி, லலித் மோடி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ் மேன்ஸையுமே நீங்க மகேந்திரால இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா பிசினஸ் மேன்ஸ், அஜீம் பிரேம்ஜில இருந்து நாராயணமூர்த்தில இருந்து யாரையுமே டாப்ல வளர விடல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எத்தனையோ பிசினஸ் மேன்ஸ் இருக்காங்க இந்தியா. டாட்டாவை நீங்க எடுத்துக்கோங்க, ரத்தன் டாட்டா எடுத்துக்கோங்க. ஏன் அவங்க இந்தியாவில உலக லெவல்ல போல? ஏன் வரல? உலகத்தோட டாப் 10 பணக்கார லிஸ்ட்ல எப்படி அதானி அம்பானி வந்தாங்க கடந்த 10 வருஷத்துக்குள்ள? இதெல்லாம் நீ கணக்கு போட்டு பாருங்க. இது எல்லாமே வந்து பிளான்ட் கான்ஸ்பிரசி. அதுக்கு தான் இவனுங்க அரசியல் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கைக்கூலிங்க இவங்க எல்லாம் அங்க பணத்தை வாங்கிட்டு அதானி அம்பானி போற பிச்சையை வாங்கிட்டு, ஒண்ணு இல்ல ஏடிஎம்கே போய் ட்ரை பண்ணிச்சா இல்லையா அதானியை மீட் பண்ணி எலெக்ஷன் ஃபண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி? யாரை ட்ரை பண்ணா? எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுன் பழனிசாமி போய் ட்ரை பண்ணா அதானி அம்பானி மீட் பண்ணி எங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுங்க எலெக்ஷனுக்கு. அம்பானியோட வெட்டிங் போனாங்களா இல்லையா? அவங்க அதானி ஃபேமிலி வெட்டிங் போனாங்களா இல்லையா? எல்லாருமே சொல்லுங்க நீங்க. அதுதான் நான் சொல்றேன், இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி. இது ஒரு இப்ப இன்டர்நேஷனல் கார்பரேட் விரும்ப மாட்டான் அதானி அம்பானி வரக்கூடாது, இந்தியா முன்னேறக்கூடாது. அமெரிக்கா ஓபனா த்ரெட் பண்றான்ல இந்தியால வந்துட்டு, நான் இந்தியாவை சைனா மாதிரி வளர விட மாட்டோம். நடந்த சம்பவமா இல்லையா? போன வாரம் நடந்துச்சா இல்லையா? அப்படி இப்படி நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்வதேச சதி. அதோட ரெப்ரஸன்டேட்டிவா தான் அந்த ஆதவர்ஜனா இருக்கிறான். என்னன்னா அந்த ஸ்டேட் ஆட்டைய போடணும். ஆட்டைய போட்டு லாட்டரியில நீங்க எவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியும்? சில ஆயிரம் கோடி தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அரசை கைப்பற்ற 1 லட்சம் கோடி நீங்க சம்பாதிக்க முடியும் மேடம். அதுதான் இவங்க எல்லாருமே பிளான். அந்த பிளான்ல ஆதவர்ஜனா இப்ப பக்காவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அதான் ஆதவர்ஜனா வந்து என்ன பண்றான்னா, இந்த ஸ்டேட்டை கைப்பற்றி இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு கார்பஸ் வந்து நம்ம அடிக்கணும், ட்ரெஷரியை நம்ம அடிக்கணும்ன்றதான் இப்ப பிளான். இது மிகப்பெரிய சதித்திட்டம். அதுக்கு தான் இந்த விஜய் கூத்தாடி கைக்கூலிய, இந்த தக்கூரி கைக்கூலிய விஜய இறக்கி விட்டுருக்காங்க அரசியல்ல. புரியுதா உங்களுக்கு? எதுக்குன்னா இப்ப வந்து திமுக மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி இதை பண்ணாது. அது சரியான ஆட்சி நடத்திட்டு இருக்குது, மக்களுக்கான ஆட்சி நடத்திட்டு இருக்குது, எல்லாருக்கும் எல்லான்ற முறையில அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்தியல்ல ஒரு சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கும்பல் இருக்கு பாருங்க, இந்த கும்பல் கொள்ளையடிக்கிற கும்பல். இப்ப விஜய் அதான் ஆசைப்படுறாரு. என்னன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடிச்சா எவ்வளவு வரப்போகுது நமக்கு? ஒரு படத்துக்கு 250 கோடி வச்சுக்கோங்க. இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் 300 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு படத்துக்கு மினிமம் எவ்வளவு பண்ணுவீங்க நீங்க? ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடிச்சா எவ்வளவு? ஒரு 600 கோடி தான் வரும். இது ஸ்பாட் பேமெண்ட் 10,000 கோடி. சொல்ல புரியுது உங்களுக்கு? அதனாலதான் அந்த ஆதவர்ஜனா வந்து என்ன பண்றான், அவன் இருக்கக்கூடிய இந்த சில ஆயிரம் கோடிகள்லாம் வந்து ஒரு எலும்பு துண்டு மாதிரி போடுறான். அவங்க அடிக்க போற 1.5 லட்சம் கோடி கமிஷனுக்கு, 4.5 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு இவன் செலவு பண்றது 100 கோடி 50 கோடி எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த 8 கோடி கரூருக்கு கொடுக்கறது, மாநாட்டுக்கு ஒரு 3 கோடி செலவு பண்றது, ஒவ்வொரு மாநாட்டுக்கும் 4 கோடி செலவு பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு துண்டு மாதிரி, நாய்க்கு எலும்பு துண்டு போடுறான்ல அந்த மாதிரி. அவன் அந்த எலும்பு துண்டு ஏன் போடுறான்னா அவன் பெரிய பிளான்ல இருக்கிறான். ஆதவர்ஜனா சும்மா யாராவது 100 கோடி செலவு பண்ணுவானா அரசியல்ல? சொல்லுங்க நீங்க. மக்களுக்கான யாராவது செலவு பண்ணுவானா? சொல்லுங்க நீங்க. சும்மா யாராவது செலவு பண்ணுவானா அரசியல் வந்து 100 கோடி? அவன் 100 கோடி செலவு பண்றான்னா அவன் ஏன் 10,000 கோடி? அதை மறந்துடாதீங்க. விஜய் வந்து ஐயோ சினிமா விட்டு வந்துட்டாரு, எங்க தளபதி மக்களுக்காக வந்துட்டாரு, உச்சத்துல இருந்தாரு, மிச்சத்துல இருந்தாரு, உச்சா போயிட்டு இருந்தாருலாம் பேசுவானுங்க. புரியுது அவங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, உச்சத்துல இருந்து வந்தாருன்னா எதுக்கு வந்தாரு? அங்க 250 கோடி 300 கோடி ஒரு படத்துக்கு. அரசியலுக்கு வந்தா பல லட்சம் கோடி, இன்னும் பெரும் பெரும் உலக இன்பங்களை அனுபவிக்கலாம். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சார்ட்டர் பிளைட் போட்டு 8 லட்சத்துக்கு சார்ட்டர் பிளைட் வாங்கிட்டு போறது விஜய் போறாருல. சார்ட்டர் பிளைட்டே ஒரு 10 lakhs நம்ம பெர் டே ஸ்பெண்ட் பண்றாரு. அதுக்கு சும்மா வரமாட்டான். சார்ட்டர் பிளைட் டெல்லிக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போறப்போ வரமாட்டான். இதெல்லாம் சும்மா ஒரு எலும்பு துண்டு பணம். அதெல்லாம் இந்த சார்ட்டர் பிளைட்டுக்கு 10 லட்சம் ஒரு நாளைக்கு செலவு பண்றது, இதெல்லாம் ஆதவதான் செலவு பண்றான் எல்லாமே. இதெல்லாம் எலும்பு துண்டு மாதிரி இவங்களுக்கு. இந்த BMW கார்ல பென்ஸ்ல போறப்ப பெட்ரோல் போடுறது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது விஜய்க்கு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் எலும்பு துண்டு. நம்ம அடிக்க போறது 10 லட்சம் கோடி. அப்ப இந்த மாதிரி சில வேலையை நம்ம பண்ணிதான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் இது எப்படின்னா மேடம், லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் ப்ராஃபிட். இவங்க கணக்கு அவ்வளவுதான். ஆதவர்ஜனா மாதிரி ஒரு டேஞ்சரஸ் எலமெண்ட் நீங்க பார்க்க முடியாது. ஒண்ணு இல்லாம ஒண்ணு பண்ணா, ஒரு சதி வேலை பண்ணா, நாட்டுக்கு எதிரான மேடம் இவன். தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய சக்திகள் இவங்க. அந்த பதிவை மென்ஷன் பண்ணி. ஆமா, எந்த பதிவுன்னு கேளுங்க. சொன்னா வந்து கரூர் மேட் நடக்கும்போது சொன்னா, ஜென்சியர்களே கிளம்புங்கள், நேபாளை போல், பாகிஸ்தானை போய், பங்களாதேஷை போல் இங்க ஒரு புரட்சி நடக்காதா? இந்த எச்ச பொறுக்கி, இந்த ஆதவ பொறுக்கி வந்து நீ 10,000 ஏழைகளை சுரண்டிதான் 10,000 கோடி சேர்த்தவன். வறுமையில இருக்கவே, ஏழ்மையில இருக்கவே, வேலை இல்லாதவன், கல்வி இல்லாதவன், வாய்ப்பு இல்லாதவன், வசதி இல்லாதவன், அரசால் புறக்கணிக்கப்பட்டவன், அனாதையாக்கப்பட்டவன், ஆதரவற்றவன், ரோட்ல திரியறவன் தான் புரட்சி பண்ணுவான். சாப்பாட்டுக்கு இல்லாதவன், உணவு உடுத்த உடை இருக்க இடம் இல்லாதவன்,
அடிப்படை பொருளாதாரம் கூட இல்லாதவன் புரட்சி செய்வான். எல்லா நாட்டிலும் அதான் நடக்குது. இல்லாத ஒரு நிலை, இதுக்கு மேல வாழவே முடியாத ஒரு நிலை வரும்போது மக்களே கிளர்ந்தெழுந்து கோடிக்கால் பூதம் மாதிரி அவன் வந்து புரட்சி பண்றான். இதான் உலகம் முழுக்க நடக்குது. அப்ப இந்த தக்கூரி பொறுக்கி என்ன பண்றான், இது வந்து பல கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு, இது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, இது மக்களை சுரண்டி இந்த பொறுக்கி இந்த நாய் வந்து என்ன பண்ணுது, சொல்லுது புரட்சி பண்ணுங்கடான்னு. இது எதாவது எங்கேயா நடக்குமா அந்த மாதிரி? அதுதான் அது வந்து எதுக்குன்னா ஒரு கலவரத்தை தூண்ட பார்த்தான். நீங்க நல்லா பாருங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்டர் நானோ நீங்களோ சேகுவேராவோ இல்ல விக்னேஷ் சாரோ யாரோ ஒருத்தர், நம்ம மதிமுகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க, இல்ல நம்ம சமூக செயற்பாட்டாளர்கள் யாரோ ஒருத்தர், இடதுசாரி அம்பேத்கர் மார்க்சிய சமூக செயற்பாட்டாளர்கள், இல்ல திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள், மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி ஆதரிக்கக்கூடியவர்கள், சமூகத்திற்கு இயங்கக்கூடியவர், நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜென்ஜி இளைஞர்களே வாருங்கள், உடனடியாக இந்தியாவில் புரட்சியை செய்வோம், இந்திய அரசை கவிழ்ப்போம், RSS பாஜகவை முற்றுகையிடுவோம், நரேந்திர மோடி அமித்ஷா வீடை முற்றுகையிடுவோம் சொல்லி இருந்தா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்களா இல்லையா? உடனே உள்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்கோம், போலீஸ் என்ன பண்ணிருப்பான் சொல்லுங்க. நீங்க என்னையே என்ன பண்ணிருக்கோம், அரெஸ்ட் பண்ணிருக்கோம்ல. ஏன் வந்து ஆதவ கை வைக்கல அந்த மாதிரி போஸ்ட் போட்டப்ப? இந்தியாவுக்குள்ள இந்த போஸ்ட் போட்டான் ட்விட்டர்ல. நான் சொல்ல கரெக்டான மேடம், அது எவ்வளவு பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. அது டக்குனு விஜய் ரசிகை ஏதாவது இறங்கி பண்ணியிருந்தானா ரோட்ல இறங்கி கலவரத்துல ஒரு ஏதோ பண்ணிட்டான், உணர்ச்சி வசப்பட்டு தீ குளிச்சிட்டான், இல்ல குண்டு வச்சுட்டான், இல்ல ஏதோ ஒரு பெரிய நாசகார வேலையை பண்ணிட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள. உங்களுக்கே தெரியும் அப்ப அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு. அந்த கரூர் மேட்டரப்ப முதலமைச்சரை படுகொலை செய்வோம், துணை முதலமைச்சரை படுகொலை செய்வோம், திமுகவை ஒழிப்போம் பேசினாங்க தெரியுமா உங்களுக்கு? சப்போஸ் இவன் போஸ்ட் பார்த்து டென்ஷன் ஆகி ஒரு 100 பேர் ஏதோ பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க ஏதோ பண்ணிட்டாங்க, ஒரு மர்டர் பண்ணிட்டான், ஏதோ பெரிய கலவரம் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? அப்ப நல்லா பாருங்க, நம்ம அந்த போஸ்ட் போட்டா அரெஸ்ட், ரிமாண்டு, ஜெயிலு, செடிஷன், தேச துரோக வழக்கு நடக்கும். ஆனா அதை வச்சு நம்மள ஏன் நடக்கல? அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க பாருங்க, ஒய்+ செக்யூரிட்டி. அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, பாஜக RSS உடைய ஆட்கள் இவர்கள் எல்லாருமே. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் மேடம் உண்மை. நீங்க ராகுல் காந்தி ட்விட் போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, உடனே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. MP பதவி போயிருக்கும் ராகுல் காந்திக்கு. ஆதவர்ஜுனாக்கு ஏன் போலன்னா, நாடாளுமன்ற படிக்கட்டுல இருந்து டீ குடிச்சதுக்காக இப்போ வழக்கு போட்டுருக்காங்க. அதான் மேடம், அதுதான் நான் சொல்றேன். அதுல நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இவன் யாரோட கைக்கூலி, எதுக்கு இவன் வேலை பாக்குறான், எதுக்கு இந்த 100 கோடியை செலவு பண்றான், 10,000 கோடி எதுக்கு விஜய் செலவு பண்றான்னா யோசிச்சு பாருங்க. தான் பணத்தை வந்து விஜய் பண்ண கூத்துனால, விஜயுடைய நாசகார வேலையால தான் 41 பேர் விஜய் தான் படுகொலை பண்ணான் கரூர்ல. அப்ப ஓப்பனா நான் சொல்றேன், விஜயால் தான் அந்த உயிர் போச்சு, அப்பாய் உயிர்கள். இல்ல செந்தில் பாலாஜி தான் அங்க கொலை பண்ணதா நீங்க ஓப்பனா சொல்ற மாதிரி அது ஓப்பனா சொல்லிருக்காரு. ஏதாவது சொல்லிருப்பான் மேடம், அவன் ஏதாவது சொல்லிருப்பான். ஆதவர்ஜுனாவும் விஜய் தான் கொலை பண்ணாங்க 41 பேர் கரூர்ல. நான் ஓப்பனாவே நான் பதிவு பண்றேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து அந்த 41 பேர் படுகொலை பண்ணா பாருங்க விஜய், அதுக்கு இவர் 8 கோடி தர்றானா? எவனா 8 கோடி தருவானா? யோசிச்சு பாருங்க நீங்க. இந்த காலத்துல யார் தருவானீங்க அந்த மாதிரி? ஏன்னா அது அவனுக்கு எலும்பு துண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இந்த 8 கோடி கொடுத்து இந்த மக்கள்கிட்ட நம்ம ஓரளவா நம்ம வந்து நம்ம உயிரிழந்தாலும் நாங்க 20 லட்சம் கொடுப்போம் தலைக்கு நம்ம நிரூபிச்சாதான் இவன் நம்ம ஓட்டு போடுவான். நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். கைப்பற்றினாதான் பல லட்சம் கோடி கொள்ளையடிக்க முடியுன்றதான் அவன் பிளான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரும் அவ்வளவு ஈஸியா ரிலாக்ஸ் ப்ரோசஸ் செலவு பண்ண மாட்டான். செலவு பண்றான்னா அவன் ஒரு பெரிய அஜெண்டாவோட உட்காந்துருக்கான்றதை நீங்க மறந்துடாதீங்க. யாரும் இவ்வளவு முதல் போட்டா இவ்வளவு வருமானம் எடுக்கணும் தான் யோசிப்பானே தவிர்த்து, முதல் போட்டு இழந்தா பரவாயில்லப்பா மக்களுக்காக தானே பண்ணோம் அப்படி எவனா பேசுவானா? சொல்லுங்க மேடம், எவனா பேசுவான் அந்த காலத்துல? ஆதவர்ஜுனா மிகப்பெரிய ஸ்கவுண்டரல், மிகப்பெரிய டிசாஸ்டர்ஸ், டேஞ்சரஸ் எலிமெண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். தயவுசெய்து நீங்க சாரம் நினைக்காதீங்க. அவன் வந்து எப்படின்னா RSS பாஜக, பார்ப்பன கும்பல், பனியா கும்பல், குஜராத்தி கும்பல், மார்வாடி கும்பல், சேட்டு கும்பல், இந்த மோடி அமித்ஷாவோட கைக்கூலி. அவன் இங்க வந்து விசிகாவில போனதும், திமுகல போனதும், மத்த இதர கட்சிகளுக்குள்ள போனது, இன்னைக்கு தாவேக்கால இருக்கிறது, அதிமுக போனது எல்லாமே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நாச வேலை பண்றதுக்காக, தமிழ்நாட்டை அழிப்பதற்காக. தமிழர்களை பத்தி, தமிழ் மொழியை பத்தி, தமிழ்நாட்டை பத்தி அவனுக்கு 1% கூட அவனுக்கு கவலை கிடையாது அவனுக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவன் எய்ம் வந்து இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அரசை கையில் எடுப்பது, கையில் எடுத்து அதானி அம்பானிகளுக்கு வேலை பார்ப்பது, அதுல ஒரு பெரிய கோடிகளை கமிஷனா வாங்குறது, வாங்கி லைஃபை செட்டில் ஆகுது. இதுதான் பிளான். புரியுதா உங்களுக்கு? இப்ப அவன்கிட்ட ஆல்ரெடி 10,000 கோடி இருக்குல்ல, ஏன் அதை பண்றான்? ஏன்னா இவங்களுக்கு வந்து பண வெறி அடங்காது. 100 கோடி இருந்தா அடுத்து 10,000 கோடி, அடுத்து 20,000 கோடி, அடுத்து 1 லட்சம் கோடி, அடுத்து 2 லட்சம் கோடி, இப்படியே போயிட்டே இருப்பானுங்க. விஜய் அப்படிப்பட்ட ஆள் தான், ஆதவர்ஜுனா அப்படிப்பட்ட ஆள் தான், தாவேக்காரருக்கு எல்லாருமே அப்படிதான். புஷியானது மட்டும் ஒழுங்கா விஜய் கட்சியை சேர்ந்த எவன்டையுமே டெபிட்லாம் ஆகாது, கிரெடிட் தான் எப்பவுமே. ஆதவர்ஜுனா கிட்ட டெபிட் ஆயிட்டே தானே இருக்கு. இல்ல மேடம், அப்பல அது வந்து அதான் சொல்றேன், எலும்பு துண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அரசியல். அப்பதான் 10 லட்சம் கோடி சுட்ட முடியும் தமிழ்நாடு அரசை கைப்பற்றி. நீங்க புஷியானதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆனாதான் சைனே போடுவாரு. மாவட்ட செயலாளர், தாவேக்கால நிர்வாகிகள் பொறுப்பு, மாவட்டம், மாநிலம், வட்டம், கிளை எல்லாத்துக்குமே பொறுப்புக்கு சைன் போடுவாரு. அடுத்து எலெக்ஷன் சீட்லாம் வாங்கணும்னா 10 லட்சம் கோடி நீங்க கொடுக்கணும். நீங்க புஷியானந்த கொடுத்தாதான் நீங்க வந்து அங்க சீட்டே வாங்க முடியும், எம்எல்ஏ சீட்டு. காசு, பணம், பதவி, ஜாதி எல்லாமே பாப்பாங்க தாவேக்கால. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா அவங்கள வந்து நீங்க நான் வந்து இந்த 7 கொள்கை தலைவர்கள் கொள்கையை உள்வாங்கிட்டேங்க, நான் ரொம்ப நல்ல மனுஷன், நேர்மையானவன், எளிமையானவன், ரொம்ப என் மேல எந்த கேஸும் கிடையாது, நான் ரொம்ப நல்ல மனுஷங்கன்னு சொன்னா உங்களுக்கு சீட் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு தாவேக்கால பொறுப்பு கொடுக்க மாட்டான். உன்கிட்ட எவ்வளவு கோடி இருக்குது, எவ்வளவு லட்சம் இருக்குது, எவ்வளவு பணம் கொடுப்ப, கொடுத்தேன்னா நான் அவனுக்கு சீட்டு கொடுக்குறேன்.
இவ்வளவுதான் நீ ஸ்டாண்ட், புரியுதா உங்களுக்கு? அப்பதான் வந்து இட்டுன்னு போவாரு அவரு. யாரு? நம்ம புஷி ஆனந்த். விஜய் வந்து இட்டுன்னு போவாருன்னா எப்ப பண்ணுவாருன்னா, நீ பணம் கொடு, பல லட்சம் கோடி கொடு, அப்பதான் நான் பண்ணுவேன். இன்னொரு பக்கம் சர்ச்சையுமே இருந்துகிட்டேதான் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசி யார் கூடயாச்சும் முரண்பாடா இருந்துட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் சமீபத்துல ரஜினிகாந்தோட முரட்பண்ட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருமே இப்போ தாவேகாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. ஏன்? உண்மையிலே வந்து ரஜினிகாந்த் அவர்களை நான் பாராட்டுறேன், ரஜினி ரசிகர்களை நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா வந்து அவங்க இந்த விஷயத்த ரொம்ப சரியா கையாண்டுருக்காங்க. ரஜினி அவர்கள் சரியான அறிக்கையை வந்து ரொம்ப டீசென்டா, ரொம்ப ஒரு பக்குவத்தோட அவர் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழ் சமூகத்துவத்துக்கு வந்து நம்ம வந்து உண்மையிலே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா தமிழ் சமூகத்துக்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் எந்த துரோகமும் செய்யல. யார் கைக்குள்ளியாவும் அவர் மாறல. RSS பாஜகவை அவர் ஆதரிப்பார், இந்துத்துவாவை அவர் ஆதரிப்பார். கைக்கூலியா இருந்தாங்க அப்படின்னு திமுகவே குற்றம் சாட்டினாங்க. அப்படி இல்ல. நான் என்னோட பார்வையை சொல்றேன். யாரும் குற்றச்சாட்டு ரஜினி மேல வைக்க நான் வைக்க மாட்டேன்னா, எனக்கு ரஜினி அவர்கள் ரொம்ப பிடிக்கும், ரஜினிகாந்த் ரசிகர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேளுங்களேன், நினைச்சிருந்தா ஒரு RSS பாஜக கைக்குலியா மாறி இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அமித்ஷா மோடியோட டைப் பண்ணிருக்கலாம். மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் எவ்வளவு ட்ரை பண்ணா, அப்புறம் தான் விஜய் பிடிச்சாங்க. இப்ப விஜய் தூக்கிட்டாங்க. இப்ப விஜய் வந்து சர்க்கார் தலைவா டைம் பிள்ளைன்னு ஆசையை காமிச்சிட்டே வந்தாரு சினிமால. ஜெயலலிதா மேல ஒரு கால் பண்ணிருச்சு, கருணாநிதி மேல ஒரு கால் பண்ணிருச்சு விஜய்க்கு. பொறாம ஒரு அவங்க மேல நம்ம வரணும்னு ஆசை, தப்புன்னு இப்ப தூக்கிட்டாங்க. யார்? RSS பாஜக, மோடி, அமித்ஷா வந்து இப்ப விஜய் தூக்கிட்டாங்க. பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர். அதுக்கு முன்னாடி ரஜினி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரஜினி வந்து பாருங்க, இந்த தமிழ்நாட்டு மக்கள் உப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கோம். உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உயிர் வாழ்ந்தாலும் இங்கதான் ஓடி விட மாட்டேன்னு படத்துல பாடுற மாதிரி எவ்வளவு நேர்மையா பாருங்க. அவரு உடம்பு உள்ள அரசியல் வரல அப்படின்னு வந்து இந்த பாஜக, RSS, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர், மோடி, அமித்ஷா, ரஜினி வச்சு போட்ட பிளான ஃபுல்லா தூக்கி போட்டு உடச்சு ஓடி போயிட்டார் ரஜினி. உண்மையில பாராட்டணுங்க அவரை. இவரை வச்சு பெரிய சதி பண்ணாங்க ரஜினி வச்சு. ரஜினி கிளவரா ஹேண்டில் பண்ணிட்டு தூக்கி போட்டு ஓடி போயிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரஜினி பண்ணது. எனக்கு வந்து என்னன்னா, எவ்வளவு பாருங்க அந்த மனுஷனுக்கு நன்றி பாருங்க, நன்றி மறக்காம இருக்காரு பாருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்ப கூட பாருங்க அவர் என்ன பண்றாரு. அவர் வந்து பாருங்க, விஜய் வந்து இன்னைக்கு தாவேகா, தக்கூரி, அணில் குஞ்சுகளுக்கு, ஆதவர்ஜனாக்கு ஒரு செருப்படி கொடுத்திருக்காரு ரஜினிகாந்த் இந்த அறிக்கையின் மூலியமா. காலம் பதில் சொன்னா என்ன சொல்ல போகுது, அது டாட் வச்சிருக்காருல்ல, அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமா முடிக்க போறாங்க. 2026 விஜய், தாவேகா, தக்கூரி, அணில் குஞ்சுகள், ஆதவர்ஜனா எல்லாரும் குழி தோண்டி புதைக்க போறான்றதுதான் ரஜினி அவர்கள் அந்த அறிக்கையில வச்ச டாட். அது தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ரஜினி அவர்கள் வந்து யாரையுமே அப்படி ஹார்ஷா பேச மாட்டாரு, மனம் புண்படுற மாதிரி ரொம்ப ஒரு வீடியோஸோ ஆடியோஸோ நம்ம கூட எல்லாம் ஓப்பனா பேசிடுவோம். அவர் ரொம்ப ஒரு பண்புள்ள மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாரு. ஆனா அவர் அவ்வளவு நல்லா அழகா வந்து பேசிட்டாரு அவரு. ஆனா ரஜினி அவர்கள் இதாட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, காலம் பதில் சொல்லும், நீங்க அழிய போறீங்க, உங்களை முடிச்சு கட்ட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள்ன்றத ஒரு சமிக்ஞையா சொல்லிட்டாரு. உண்மையிலேயே ரஜினி அவர் நம்ம பாராட்டணும். நீங்க அதான் மேடம், எனக்கு என்ன மேடம், நீ எந்த மாநிலத்துனாலும் தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ்நாட்டு நீ பொழைச்சுக்கோ, நீ தமிழ்நாட்டுல முன்னேறு, சம்பாரி, நீ தொழில் பண்ணு, நீ எப்படி வேணாலும் இரு. ஆனா தமிழர்கள் உப்பு போட்டவங்களுக்கு துரோகம் மட்டும் தயவுசெய்து நீ பண்ணாத. அதுதான் ரஜினி சார் நான் பாராட்டுறேன். அவர் கர்நாடகாக்காரர் தான், அவர் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது, தமிழர் கிடையாது. அவரு இங்க வந்தாரு, நடிச்சாரு, சூப்பர் ஸ்டார் ஆனாரு, பெரிய திரை நட்சத்திரமா உயர்ந்தாரு. தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஆதரிச்சாங்க, ஸ்டைல விரும்பினாங்க, படத்தை விரும்பினாங்க. ஆனா அவர் நன்றி மறக்காம அந்த மக்களுக்கு உண்மையா இருக்காரு பாருங்க. நினைச்சா பாஜக அரசு கைக்குள்ள ஆயிருக்கலாம் மேடம். அவரு 10,000 கோடி பேமெண்ட் வாங்கிக்கலாம் அமித்ஷா மோடிட்ட, ரஜினிகாந்த் அவர்கள். ஆனா அவர் அதை பண்ணல. ரஜினி ரசிகர்களும் பாருங்க எவ்வளவு பக்குவமா ஹேண்டில் பண்ணாங்க. அதுதான் நான் சொல்றேன், ரஜினி அவர்கள், ரஜினி ரசிகர்கள் என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பா அதை கையாண்டு இருக்கிறீங்க. இந்த ஆதவர்ஜனாவை செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க, போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க மதுரை மாவட்டத்துல, நான் பார்த்தேன். அருமையான நகர்வு அது, பாராட்டணும். இதான் உண்மையிலே ரஜினி ரசிகர்கள் நம்ம பாராட்டணும். அவங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னைக்குமே மேடம் ரஜினி ரசிகர்களும் ரஜினியும் என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அது ஐசியா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு காலத்துல நானும் ரஜினி மேல கோவமா இருந்தேன். இவரையும் பாஜக, RSS, மோடி, அமித்ஷா டைப்ல இருக்கிறாரு. மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர் பாப்பான், எதுக்கு போயஸ் கார்டன்ல போய் ரஜினி திரும்ப மீட் பண்ணிட்டே இருக்கலாம், ஏதோ சதி பண்றானுங்க, ரஜினி கெடுக்க போறானுங்க, ஐயோ ரஜினி தப்பு, இந்த சதி வரையில போய் மாட்டிடக்கூடாது. ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். எனக்கு இப்ப ரொம்ப மன மகிழ்ச்சி. ரஜினி அவர்கள் அவங்க எல்லாரும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அவர் பாட்டுக்கு சினிமா, ஃபேமிலி, பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப், குடும்பம், பிள்ளை குட்டின்னு அப்படி ஜாலியா பேரன் பேத்தின்னு இருக்கிறாரு. நிம்மதியா அவர் இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஆதவர்ஜனா மாதிரி பொறுக்கிகள் வந்து தெரியாத உண்மைக்கு புறம்பான கருத்து. ரஜினி அவர்கள் திமுக மிரட்டலுக்கு ரஜினிகாந்தும் அடிபணிற ஆள் கிடையாது. திரும்ப அடிச்சிருவாரு, தூக்கி அடிச்சிருவாரு ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினி ரசிகர்கள் அப்படிதான். நீங்க ரஜினி ரசிகர்கள் ரஜினிகாந்த் நீங்க மிரட்ட முடியாது, மிரட்டலாம் நீங்க எந்த காரியம் சாதிக்க முடியாது. தூக்கி அடிச்சிருவாங்க, ரிவர்ஸ் உங்களுக்கு வந்து பிஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துருவாங்க. அது இந்த பொறுக்கிக்கு தெரியல. இவன் பாடு வந்து ஒழிட்டு இருக்கிறான். திமுக தான் மிரட்டினாங்க, அதான் ஒரு அரசியல் வரல. பாஜக, RSS மிரட்டினாங்கடா. மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயர், பார்ப்பன கும்பல், 3% கும்பல் மிரட்டினாங்க ரஜினிகாந்த் அரசியல் வாங்கன்னு. ஆனா அததான் வந்து ரஜினி அவர்கள் தூக்கி அடிச்சு போயிட்டாருன்னு நான் சொல்றேன். நீங்க ரஜினி எல்லாம் மிரட்டல் ஒர்க் அவுட் ஆகாது. எவனா இருந்தாலும் வாடா மோதி பாப்பன்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரஜினி அவர்கள் சிறப்பா கையாண்டாரு. இவனை அம்பலப்படுத்திட்டாரு, தாவேகாவையும், விஜயையும், தாவேகா, தக்கூரி, அணில் குஞ்சு, இந்த ஆதவர்ஜனாவையும் எல்லாரையும் அம்பலப்படுத்தி விட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அறிக்கை.
இல்ல இப்போ ரஜினியை பத்தி பேசினதுக்கு அப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பதிவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீக்கி மன்னிப்பு கேட்கறது, இப்படி பேசிட்டு மன்னிப்பு கேட்கறது, அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே எஃப்ஐஆரையே வந்து அழிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. அது எப்படி சாத்தியமாகுமா? அதான் மேடம், ஆட்சிக்கு வரதே வந்து எஃப்ஐஆர் எடுக்கிறது, பல லட்சம் கோடி அடிக்கிறது, உலக இன்பத்தை அனுபவிக்கிறது, பல பேரோட இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிறது, அடல்ட்ரி பண்ணிக்கிறது, சரக்கு போடுறது, கஞ்சா போடுறது, கலவரம் பண்றது, பிரச்சனை பண்றது. அப்புறம் T20 வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சா தாவேகா தான் ஜெயிச்சுன்னு கத்துறது. தமிழ்நாட்டை நாசமாக தான் ஆட்சிக்கு வரன்ற அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எஃப்ஐஆர் நான் எடுப்பேன்றது. நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ் சமூகத்துடைய ஒப்பற்ற புரட்சியாளர், ஒப்பற்ற தலைவர், ஒரு நேர்மையாளர், மாமனிதர், களப்போராளி, வாழும் ஒரு புரட்சியாளர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், ஒரு மிகச்சிறந்த தலைவர், தமிழ் இனத்துல எளிய மக்களுக்கான தலைவர், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர், எல்லாருக்குமான தலைவர். விசிகா என்பது தமிழ்நாட்டுடைய ஒரு பொது கட்சியா இருக்குது. எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் எல்லாருக்குமான தலைவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர்கிட்ட போய் இவன் எப்படி வம்புழுகிறான் பாருங்க. நாதவர்ஜனா பல முறை வம்புழுகிறான் விசிகாவை. 20 பேர் தான் இருக்கிறாங்க விசிகால. திருமாவளவர்களுடைய கொள்கையை வந்து இவன் வந்து கொஸ்டின் பண்றான். விசிகா கட்சியோட செயல்பாடுகளை இவன் கொஸ்டின் பண்றான். உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல விசிகா பத்தி பேச? எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? விசிகா தொண்டர்கள், விசிகா தோழர்களை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு அடையாளம் கொடுத்து உனக்கு அட்ரஸ் கொடுத்ததே விசிகாவும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும் தான். உண்மை மேடம் அது. விசிகா தொண்டர்களும் தோழர்களும் தான் எனக்கு அட்ரஸே கொடுத்தாங்க. இவன் அரசியல் இன்னைக்கு வந்திருக்கிறானாலே அவங்க கொடுத்த அட்ரஸ், அவங்க கொடுத்த முகாந்திரம். அறிவு இருக்கா அவனுக்கு? கொஞ்சமாவது இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா மேடம்? யோசிச்சு பாருங்க. அவங்கள போய் இவன் அவ்வளவு சீப்பா பேசுறான். எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் எனக்கு. நானே சொன்னேன் பல நேர்காணல்ல, விசிகா தொண்டர்கள், விசிகா தோழர்கள், இவனை சும்மா விடாதீங்க, பாத்திரத்தை அடிங்கன்னு நான் சொன்னேன். இவனை விடாதீங்க, சும்மா விடாதீங்க, இவனை விடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கொச்சையா பேசுறான். அது 30 வருஷம் பாடுபட்டு வளர்ந்த ஒரு புரட்சிகர இயக்கம். அது மிலிட்டன்ட் போர்ஸ். அது அவரோட வயசு, அவருடைய அரசியல் அனுபவம் தான் உன்னோட வயசு. யாரோட? எழுச்சி தமிழர் திருமாவளவனோட அரசியல் அனுபவம் தான் இங்க பல பேருக்கு வயசு. சொல்ல புரியுதா மேடம் உங்களுக்கு? அப்ப இவன் வந்து எப்படி அந்த மாதிரி பேசலாம்? அதான் சொல்லல மேடம். இவன் என்னன்னா, இவனுடைய இப்ப நான் இவன்ட்ட இருந்து நான் வந்து ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவன் எப்படின்னா பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய திரை நட்சத்திரங்கள், பெரிய ஆளுமைகளை போய் இவன் சுரண்டுறது. அப்ப அங்கிட்ட இருந்து விளக்க மாத்தி செருப்பை சாணியை முக்கி அடிப்பாங்க. திரும்ப அவங்க ரசிகர்களோ, அவங்க ஆதரவாளர்களோ, தொண்டர்களோ, தோழர்களோ அடிப்பாங்க. அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, அடிய வேண்டி இவன் ஃபேமஸ் ஆயிடுவான். இதுதான் இவன் டாக்டிக்ஸ். இது ஒரு நியூ டாக்டிக்ஸ். யாதவர்ஜனா அறிமுகப்படுத்திருக்கான். நீங்க ஃபேமஸ் ஆனா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். பெரிய பெரிய ஆளுமைகளை போய் நீங்க வம்புலுங்க, சுரண்டுங்க. செவனேன்னு இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு, அவங்க போய் சுரண்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் செருப்பு கட்டி அடிப்பாங்க, அறிக்கை விடுவாங்க. கட்சி தொண்டர்கள், தோழர்கள், அவங்க ரசிகர்கள் எல்லாம் செருப்பு கட்டி உங்களை அடிப்பாங்க. அடிச்சோட நீங்க அதை வச்சு நீங்க ஃபேமஸ் ஆயிரு. சொல்ல புரியுது? அப்ப நீங்க எப்படி பிரேக்கிங் நியூஸ்ல வருவீங்களா டெய்லி? இல்ல வடிவேலு சொல்ற மாதிரி என்ன அடிச்சுதான் உங்கள ரவுடியான. ஆமா மேடம், பிரேக்கிங் நியூஸ்ல நீங்க வருவீங்களா டெய்லி? எவ்ரிடே யூ வில் பீ இன் பிரேக்கிங் நியூஸ்ல. அப்ப அதுதான் பாதவர்ஜனா டாக்டிக்ஸ் புதுசா அறிமுகப்படுத்திருக்கான். அறிமுகப்படுத்தி அதான் டெய்லி பண்ணிட்டு இருக்கான். யாரையா வம்புழுக்கிறது. முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க. அறிவு கட்ட நாயே, எச்ச பொறுக்கி நீ என்ன பண்ற? தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவு கட்டவர், முட்டாளு அப்படின்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், உன்னுடைய நாட்டோட தலைவர், அவர் திமுக தலைவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல்வாதி, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படிதான் பேசுவியா நீ? முட்டாளு, அறிவு கட்டவன் பேசுறது அது நாகரிகமான அரசியல் சொல்லுங்க நீங்க? நாகரிகமான பேச்சா அது? அரசியல நம்மளும் தான் பேசுறோம், நம்மளும் கோவப்படுறோம், கத்துறோம், எல்லாம் பண்ணதான் செய்யறோம். நானும் பேசதான் செய்யறேன், கோவப்பட்டு வெகிமெண்டா பேசுறேன் சில நேரங்கள்ல. அது தவறு இருக்கனாலதான் நான் அந்த உணர்ச்சி பூர்வமா நான் பேசுறேன் தவிர்த்து, நீ சரியான இருந்தா உன்னை நான் மரியாதை கொடுத்தா நான் பேசுவேன் யாரா இருந்தாலும். நீ எக்ஸ்ட்ரீமா தவறு பண்றீங்க. நீங்க தாவேகாலையும், தாவேகா தக்குரிகளும், அனில் குஞ்சுகளும், தாவேகா தக்குரி தலைவர் விஜயும், இந்த ஆதவர்ஜனாவும் எக்ஸ்ட்ரீம் தவறுகள் நீங்க பண்றீங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு நமக்கு. அப்ப நீங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் வந்து எப்படி முதலமைச்சரையும், எழுச்சி தமிழர் திருமாவளவர்களை பத்தியும், ரஜினிகாந்த் அவர்களை பத்தி, இன்னும் பல தலைவர்களை பத்தி எப்படி கொச்சையா எப்படி பேசலாம்? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் தப்பா பேசியிருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் டாக்டர் கலைஞரையும் தப்பா பேசியிருக்காங்க. யாரதான் விட்டு வச்சிருக்கா? நீ சொல்லுங்க. நீ யாரு முதல்ல அரசியல்? எனக்கு உனக்கு என்ன கொள்கை இருக்கு, தத்துவம் இருக்கு, கோட்பாடு இருக்கு, என்ன அனுபவம் இருக்கு, எத்தனை தேர்தல் நீ நின்று, எத்தனை தேர்தல் நீ சந்திச்சிருக்க, மக்கள் பணி நீ என்ன செஞ்சிருக்கிற, என்ன போராட்டத்தை கலந்துருக்கிற? சார் யூடியூப்ல பேசுற, நீ வந்து பாத்தீங்கன்னா இதுல மீடியால பேசுற, நியூஸ் சேனல்ஸ்ல பேசுறேன்னா அறிவுபூர்வமா பேசுறியா, கொள்கை பூர்வமா பேசுறியா, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை நீ பேசுறியா, மக்களுக்காக பேசுறியா, மக்களுக்காக கலந்து நின்றுக்கியா, வழக்கு போட்டு ஏதோ மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கியா, ஏதாவது நீ இந்த சமூகத்துக்கு பண்ணிருக்கியா? சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க விஜயும், ஆதவர்ஜனாவும், தாவேகா தக்குரி, அனில் குஞ்சுகளும், தாவேகா கட்சி நிர்வாகிகளும், புசி ஆனந்தும் இந்த புதுச்சேரி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கன்னு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எனக்கு. நீங்க பத்தெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒண்ணு தமிழ்நாட்டு மக்கள் பயனடைஞ்சாங்க உங்களால அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எதுவுமே பயனடைஞ்சிக்க மாட்டாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நிதி கொடுத்தானா விஜய்? கொடுக்க மாட்டான். தமிழ்நாட்டுல கொரோனா, அதுக்கடுத்து வந்து பெரும் தொற்றுகள் வரும்போதும், வெள்ள நிவாரணங்கள் வரும்போது, டிசாஸ்டர்ஸ் வரும்போதும், ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு டிசாஸ்டர் சிச்சுவேஷன், ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, ஏதாவது சம்திங் ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாசகார விஷயம் நடந்தா கூட விஜய் ஒரு பைசா கொடுக்க மாட்டான்.
யாராவது செத்து போனா கூட அனிதா செத்து போச்சு, கவின் செத்து போனா, இந்த பல பேர் பட்டியல் சமூக இளைஞர் ஆணவ படுகொலை சாகுறான், ஜாதி வெறி படுகொலை சாகுறான், கோகுல்ராஜ் செத்து போனா, எவ்வளவோ பேர் நம்ம இழந்திருக்கிறோம். இந்த ஜாதியாலையும் மதத்தாலையும் இந்து மதத்தாலையும் மூட நம்பிக்கையாலையும் இந்த மத வெறியாலையும் ஜாதி வெறியாலையும் எத்தனையோ பேர் நம்ம டெய்லி இழந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல நம்ம சகோதர சகோதரிகளை. அதுக்கு விஜய் அறிக்கை விட்டுருப்பானா? ஒரு பைசா கொடுத்துருப்பானா அந்த குடும்பத்துக்கு? அஜித்துக்கு போய் கொடுத்தான்னு வாங்கிவீங்க, அதுவும் அது டிராமா. அது ஸ்பாட்டுக்கு நேரில் போயிட்டு ஒரு 1 லட்சத்தை கொடுத்துட்டு அப்படி போட்டோ ஷூட் எடுத்துட்டு வந்தாங்க. வனிதா வீட்டுக்கு போனது ஒரு டிராமா. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு வருவாராம், ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பேச மாட்டாராம், மைக்கு பிடிக்க மாட்டாராம், ஆர்வம் தெரிவிக்க மாட்டாராம், கட்சியை வச்சு பொத்திக்குவாராம், அப்படியே வருவாராம், அப்படியே நிப்பாராம் கூடத்துக்குள்ள. அவர் ரசிகர்கள் சொல்லி வச்சிருப்பானுங்க, தலைவன் வந்து நிப்பான், நீ போட்டோ எடுத்துன்னு சொல்லி. அவன் வந்து விஜய் நான் வந்தாரு, நின்னாரு, போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. ஏன் நீ ஜல்லிக்கட்டு போட வந்து உட்காந்து பேச மாட்டியா? குரல் கொடுக்க மாட்டியா? நீங்க யோசிச்சு பாருங்க மேடம். நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ வந்து நின்றுருக்கியா? நீ வந்து நின்று குரல் கொடுத்திருக்கியா? மக்களோட களத்துல நின்றுருக்கியா? போராட்டத்துக்கு வந்திருக்கியா? நீங்க ஜல்லிக்கட்டு போட மட்டும் வேண்டாம், எல்லா போராட்டம் நீங்க எடுத்துக்கோங்க. நீட்டு போராட்டமா இருக்கட்டும், கூடங்குளம் போராட்டமா இருக்கட்டும், நெடுவாசல் போராட்டமா இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம இது டங்ஸ்டன் போராட்டமா இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் போராட்டமா இருக்கட்டும், எதுக்கா நீ களத்துக்கு வந்திருக்கியா? நீ இப்ப நான் களத்துக்கும் போவேன், ஊடகத்திலையும் பேசுவேன், என்னோட தொழிலை வழக்கறிஞர் தொழிலே என்னுடைய முடிஞ்ச பங்களிப்பை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், களத்திலே வேலை பார்க்கிறோம், நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம்ல, மிக்சரா பண்றோம்ல. நீ ஏதாவது ஒண்ணு பண்றியா அந்த சமூகத்துல? மக்களோட வந்து நிக்கிறியா? நீ நிக்க மாட்ட. அதுதான் உன்னை நம்ப முடியாது. நீ எத்தனை சமூக செயற்பாடுகள் இருக்கிறோம், நம்ம எல்லாம் வந்து நம்மளால முடிஞ்ச பங்களிப்பா அங்கங்க இருந்து கொடுத்துட்டு இருக்கோம்ல. இவன் ஏன் கொடுக்க மாட்டோம் விஜய்? நீ வந்து நான் என்ன சொல்றேன், பர்சனல் லைஃப் வேற, எல்லாருக்குமே எனக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது, அது வேற, அரசியல் வேற, சமூக செயற்பாட்டாளரா இருக்கக்கூடிய அந்த சமூக சோசியல் ஆக்டிவிஸ்ட்ன்றது வேற, பர்சனல் லைஃப் வேற, தொழில் வேற, குடும்பம் வேற. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. 4 செக்மெண்ட் இருக்குது ஒரு மனுஷனுக்கு. குடும்பம், பர்சனல் லைஃப், லவ், மேரேஜ், மனைவி, அதெல்லாம் ஒரு தனி செக்மெண்ட். அடுத்து சோசியல் ஆக்டிவிசம், சமூக செயற்பாட்டாளர், தொழில், பொருளாதாரம், பல செக்மெண்ட் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. ஒண்ணுக்கு சம்மந்தம் கிடையாது. விஜய் என்ன பண்ணாரு நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஆதவர்ஜனா என்ன பண்ணா தமிழ்நாட்டு? அது ஏதாவது ஒண்ணு மட்டும் எனக்கு சொல்லுங்க, எனக்கே தெரியல. நான் இசைட்டு நான் கத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆதவர்ஜனா விஜய் செஞ்சாங்க சார், இதை நீங்க என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுமா உங்களால? பாரு, நீங்களே முடிக்கிறீங்க பாரு. அப்ப நான் என்ன இவங்க எதுக்கு நான் பேசணும்? இவங்க நம்ம எதுக்கு சீரியஸா எடுத்துக்கணும் அரசியல் களத்துல? நான் தான் சொல்றேன்ல, இந்த தேர்தல் என்பது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. டெல்லி கூட்டணியா தமிழ்நாடு கூட்டணியான்றதான் அந்த தேர்தல். முதல்ல விஜயும் தாவேகா தக்கூரி அனில் குஞ்சுகளும், தாவேகா தக்கூரி விஜயும், ஆதவர்ஜனாவும், தாவேகா நிர்வாகிகளும் எவனுமே முதல்ல ரேஸ்லயே கிடையாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? முதல்ல ரேஸ்ல நீங்க கிடையாது. நீங்க ஏன் இப்படி ரொம்ப அப்படியே ஒரு பொங்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த அனில் குஞ்சுகளும், தாவேகா தக்கூரி தலைவனும், விஜயும், இந்த ஆதவர்ஜனும் எதுக்கு பொங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ரேஸ்லயே நீங்க இல்லடா முதல்ல. சொல்ல புரியுதா மேடம்? இந்த சுறா படம் பாத்திருக்கீங்கல்ல, போட்டி எல்லாம் முடிஞ்சிடும், வடிவில் என்ன பண்ணுவான், நான் வந்து படகு போட்டிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி வருவான். டேய் காலையில 6 மணிடா போட்டி, சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அடிச்சு சொருத்தம் பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு போட்டிக்கு வரவிதான் அந்த தாவேகா. காலையிலே திமுக டெல்லி கூட்டணி, இந்த தமிழ்நாடு கூட்டணி எல்லாம் வந்து தேர்தலே முடிஞ்சிடும், போட்டியிலே முடிஞ்சிடும். காலையில 6 மணி, சாயந்தரம் 6 மணி நினைச்சு வடிவில் வருவான் அந்த படத்தை, சுறா படத்தை நீ பாத்திருக்கீங்க அந்த காமெடி. அது மாதிரி நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு வரவீங்கன்னா நீ போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க. ரேஸ்லயே நீ கிடையாது மேடம். அதான் நான் சொல்றேன், ஆரம்பம் அந்த வார்த்தை நான் பதிவு பண்றேன். போட்டியிலே கிடையாது. யாரு? சைமன் செபஸ்டியன் சீமான், நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அவங்களும் போட்டியில கிடையாது. தாவேகா தக்கூரி தலைவர் விஜய், அனில் குஞ்சுகள், ஆதவர்ஜனா, தாவேகா நிர்வாகிகள், தாவேகா கட்சியும் போட்டியிலே கிடையாது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாடு கூட்டணி, திமுக தலைமையிலான தமிழ்நாடு கூட்டணி, மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியும், டெல்லி கூட்டணி, RSS பாஜக பார்ப்பன கும்பல், NDA கொத்தளிமிங்க, அதிமுக கொத்தளிமிங்க, இது ரெண்டுக்கும் தான் போட்டி. இதுல யாரு ஜெயிக்க போறான்றதா ரிசல்ட். இவங்க ரேஸ்லயே கிடையாது. நீங்க ரிசல்ட்டே நீங்க வரும்ல, 2 மார்ச் இப்ப மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது நீங்க பாருங்க, 0லயே தான் இருக்கும். நீங்க ரிசல்ட் எப்ப 10 மணிக்கு தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 8:30 மணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க 8:30 மணில இருந்து மதியம் ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் யார் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், யார் வின் பண்ணிட்டா, யார் மெஜாரிட்டின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க காலைல 8:30 மணில நான் சொல்றது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. காலைல 8:30 மணில இருந்து 1:30 மணி வரை நீங்க பாருங்க, டிவி நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. தாவேகா நாம் தமிழர் கட்சின்றது 0லயே தான் இருக்கும், கடைசி வரை 0லயே தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதேதான் இடையில ஒரு சர்வேலையுமே சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன அந்த செருப்படி வாங்கி ஃபேமஸ் ஆகக்கூடிய அந்த டாக்டிஸை வந்து தாவேகா மட்டும் கிடையாது, அதிமுகவுமே பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்துல வந்து CV சண்முகம் அவர்களும் சர்ச்சையான முறையில பேசியிருப்பாரு. சோ அதிமுக எப்படி பாக்குறீங்க அவங்களோட அந்த டாக்டிக்ஸ்? அதான் இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா மேடம், எனக்கு வந்து என்னன்னா, எங்க தலைவி நயன்தாரா அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் கூட நயன்தாரா அவர்கள்ட்ட வந்து இந்த விஷயமா நான் பேசலாம் தான் இருக்கிறேன்.
எங்க தலைவி நயன்தாரா அவர்கள், விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து தயவு செய்து விளக்கமாறி செருப்பை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்க. வந்து யார் இந்த மாதிரி அவதூறா பேசினாலும், யார் பேசினாலும் நான் சொல்றேன், சிவி சண்முகம் மட்டும் கிடையாது, யார் பேசினாலும் தயவு செய்து நீங்க அவங்களோட விளக்கமாறி செருப்பு கொண்டு அடிங்கன்னு ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன்னா நான் என்ன கேட்கறேன்னா, நடிகர்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அதான் ஆரம்பத்துல நான் சொல்லுவேன், பர்சனல் வேற, பப்ளிக் லைஃப் வேற, அரசியல் வேற, பர்சனல் வேற, ரெண்டையுமே கனெக்டே பண்ணக்கூடாது நம்ம எப்பவுமே. ஆனா பர்சனல் அரசியல் வரும்போது நம்ம தூக்கி போட்டு மிதிக்கணும். அதுதான் நம்ம இந்த விஜய் த்ரிஷா மேட்டர்லயே நான் பண்ணேன். புரியுதா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நயன்தாரா அவர்கள் படத்துல கவர்ச்சியா நடிக்கிறாங்க, படத்துல வந்து எப்படி வேணா நடிக்கலாம், பல கோடி சம்பாதிக்கிறாங்க, அது கெரியர் ப்ரொஃபஷன். புரியுதா? அது பிசினஸ். அது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு திருமணத்தை கூட அவங்க ஆல்பம் போட்டு வித்தாங்க, அது உங்களுக்கு தெரியும். பல ஆயிரம் கோடிக்கு அதை வித்தாங்க, பல 100 கோடிக்கு வித்தாங்க அதை. அப்ப நம்ம அவங்க பிசினஸ் ப்ரொஃபஷன், கெரியர், திரை கவர்ச்சி, அதை நம்ம ரசிக்கணும். அவங்க இப்ப நாளா நயன்தாரா ஃபேன் நான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது வேற. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும்ல. படத்துல கவர்ச்சியா எப்படி நடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும் நயன்தாராக்கு. அப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க ஒரு பெண்ணை வந்து, அவங்க ஒரு பெண்ணு, நடிகைன்றதான் அப்புறம் தான் நயன்தாரா, அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பெண். அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் ஓப்பனா வந்து அவன் அரசியல் தலைமை, முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் எனக்கு தேவை கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது, என்னைய பொறுத்தவரை மிருகம். என்னைய பொறுத்தவரை யோசிச்சு பாருங்க, கனவு திட்டம் அந்த திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதை வச்சுட்டு எனக்கு ஒரு கனவு இருக்குது, நயன்தாரா வந்து எனக்கு வேணும் அப்படின்னா எதுக்கு வேணும் உனக்கு சொல்றா முதல்ல. இந்த தைரியமா இருந்தா சொல்றா நீ முதல்ல சிவி சண்முகம், எதுக்கு உனக்கு வேணும் நயன்தாரா சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கொச்சையான வார்த்தை தெரியுமா மேடம் அது? மனுஷனா நீங்க எல்லாம் நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க மேடம், யாரும் அந்த மாதிரி பேசுவாங்களா மேடம்? இந்திய வரலாற்றுல, உலக வரலாற்றுல இப்படி ஓப்பனா மைக்ல பேச முடியுமா மேடம்? எங்கேயாவது நீங்க விட்டுருவாங்களா மேடம்? மாதர் சங்கம், உமன்ஸ் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? எதுக்கு தான் போட வந்துருவீங்கல்ல, போட வரமாட்டீங்க யாரும். நடிகர் சங்கம் கண்டனம் பதிவு பண்ணிட்டாங்க, நான் பாராட்டுறேன் நடிகர் சங்கத்தை, தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நான் பாராட்டுறேன். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, சிவி சண்முகம் ஓப்பனா மீட்டிங்ல உங்க கட்சி நிர்வாகி பெண்கள்லாம் இருக்கிறாங்க, நயன்தாரா எனக்கு வேணும்னா எதுக்கடா வேணும் நயன்தாரா சொல்லுங்க நீங்க பதில். இது எவ்வளவு மோசமான வார்த்தை தெரியுமா? அது நயன்தாரா அவர்கள் உண்மையில மனதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, விக்னேஷ் சிவனும் உண்மையில மனதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க, நஷ்டஈடு வாங்குங்க, கேஸ போடுங்க, நோட்டீஸ் அனுப்புங்க சிவி சண்முகத்துக்கு. சிவி சண்முகம் சும்மா விடாதீங்க, நயன்தாரா ரசிகர்கள் போராட்டம் பண்ணுங்க, சிவி சண்முகம் வீடு முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர்னு சொல்லி தெரியுது பாருங்க, அந்த கொத்தடிமை. தயவுசெய்து நடவடிக்கை எடு இந்த மேட்டர்ல. ஏன்னா நடவடிக்கை எடு. சிவி சண்முகத்தை ராஜ்யசபா எம்பி போஸ்ட் தூக்கி எறிய வெளியே. என்ன தகுதி இருக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்குது? ஒரு ராஜ்யசபா எம்பி பேசுற பேச்சாது? யோசிச்சு பாருங்க மேடம், ஒரு சிட்டிங் எம்பி ராஜ்யசபால, முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏவா இருக்கிற விழுப்புரத்துல, அதுக்கடுத்து மாவட்ட செயலாளர் விழுப்புரம் அதிமுகக்கு, நீ இப்படி பேசிட்டு இருக்க உட்காந்துட்டு நயன்தாராவை. அப்ப என்ன யோசிச்சு பாய், வேணும்னா எதுக்கு வேணும், எதுக்கு வேணும்னு சொல்லு. கனவுல வந்தாங்க என்ன கனவுல எப்படி வந்தாங்க சொல்லு, பதில் சொல்லு. நீ ஆம்பளை தான் விளக்கு நீ சிவி சண்முகம் ஓப்பனா பேசு என்கிட்ட. எதுக்கு வந்தாங்க, கனவுல வந்தாங்க, எப்படி வந்தாங்க கனவுல? நயன்தாரா வேணும்னா எதுக்கு வேணும் சொல்லு. எவ்வளவு கொச்சையா, என்ன அர்த்தம் சொல்றாங்க எனக்கு தெரியுது. எவ்வளவு கொச்சையான வார்த்தை அது. 2 பிள்ளை உங்களுக்கு இருக்குது, இப்ப டெஸ்ட் பேபி, ஏதோ ஒரு பேபி இருக்குது, 2 பிள்ளை, குடும்ப பெண் அவங்க. இப்ப நீ பாரு உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த மாதிரி. அப்ப இதான் நீங்க தரோம். நீங்க பேசிட்டு அவர் வந்து உடனே மன்னிப்பு கேட்டார். நீங்க நயன்தாரா என்னும் கண்டனம் தெரிவிக்கல, மாதர் சங்கம் என்னும் கண்டனம் தெரிவிக்கலன்னு சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு மேடம். அப்ப நான் வந்து சிவி சண்முகத்தை கண்ட மாதிரி இப்ப இந்த வீடியோல பேசுறேன், நேர்காணல்ல பேசிட்டு அடுத்த ஒரு 2 செகண்ட் நான் மன்னிப்பு கேட்டுறேன், விட்டுருவீங்களா? அதை மட்டும் கட் பண்ணி போட்டு வழக்கு போடலாம்ல, என் மேல வந்து புகார் கொடுக்கலாம்ல. அப்ப நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்பியா உடனே? என்ன பழக்கம் நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன் மேடம், இந்த RSS, பாஜக, அதிமுக காரங்க, என்டிஏல இருக்கிறவன், இந்த சங்கிகள் சகவாசத்துல இருக்கிறவன் எல்லாருமே பெண்களை வந்து போக பொருளாவும், ஜெட்டாவும், அடிமையாவும், பெண்களை கீழ்த்தரமாவும், நாசகார விஷயமாவும், பெண்களை வந்து மிகவும் ஒரு இதாகும், பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளாவும், பெண்களோட உடலமைப்பே அவங்க வந்து ஒரு மாதிரியான சித்தரிப்புலதான் அவங்க பேசுறாங்க. இது எல்லாருமே அப்படிதான். இப்ப நயனா நாயந்திரன் என்ன பேசினாரு, த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வாடினாரு, அது கடைசியில உண்மையா போச்சு. பட் நான் என்ன சொல்றேன்னா, பேசுறது தப்பு இல்ல. சங்கீதா அவர்கள் வந்து இதை போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது என்ன நடந்திருக்குன்றது. அப்புறம் இவங்க இந்த கல்பதி அவர் ஒரு மேரேஜுக்கு போறாங்க, அல்லது நம்ம தெரிஞ்சு போச்சு, போட்டோ யார் போட்டா எல்லாம் ஊருக்கே தெரியும். இப்ப சுசித்ரா நிறைய பேசுச்சு, சுசித்ராவும் நிறைய பேசு, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நயனா நாயந்திரன் ஓப்பனா பேசுறாரு. அதான் சொல்றேன்ல, அடுத்தவன் பொண்டாட்டியை பாக்குறது, அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள போய் பாக்குறது, அடுத்தவன் காதல் பண்ற விஷயத்த போய் தடை பண்றது, வேலண்டைன்ஸ் டேவை தடை பண்றது, ஏன்னா அடுத்து வந்து திருமணம் இல்லீகல் அஃபேரை போய் பாக்குறது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணம், வேற ஜாதி இருந்து இஸ்லாமியனும் இந்துவும் கல்யாணம் பண்றது, எல்லாத்தையும் போய் தடுக்கிறது, யாரும் நிம்மதியா வாழ விடாத வேலையை தான் அந்த சங்கிகளும் RSS பாஜக கும்பல் பண்றாங்க. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பாஜக RSSல வந்து ஃபுல்லா வந்து ஆடியோ டேப், வீடியோ டேப் கட்சி தான் அது. உங்களுக்கே தெரியும், அது ஹனி டிராப் பண்ணுவாங்க, யார வேணாலும் எதை வேணாலும் செஞ்சிருவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். அது பெண்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். இந்த மனுஸ்மிருதி, இந்த சனாதன தர்மம், இந்த RSS பாஜக கொள்கை கோட்பாடெல்லாம் பெண்களுக்கு எதிரானது. அப்ப பெண்களுக்கு எதிரான கட்சியில இருக்கவங்க அப்படிதான் சிந்திப்பாங்க, பேசுவாங்க. இந்த அதிமுக கொத்தடிமை இப்ப அங்க போய் சேர்ந்துருக்குது.
இதுல பார்ப்பன கும்பல்ல போய் சேர்ந்திருக்கல RSS பாஜகவோட. அப்ப இந்த கட்சியிலயும் இப்படிதான் பேசுவாங்க. அவரு மட்டும் கிடையாது, ஒரே போராட்டத்துல வந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களுமே வந்துட்டு அவதூறா பேசியிருக்காங்க. சேலை கொடுக்குறீங்க, பாவாடை எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த டாக்டிக்ஸ் தான் இவங்களும் அதான் பயன்படுத்துறாங்க? மேடம், இது ரெண்டுமே மணல்ல பாதிக்கப்பட்டதுங்க. நீங்க மணல்ல காப்பவங்க கீழ்பாங்க உடனே சேர்க்கணும். இது ரெண்டையும், இது ரெண்டுமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு பிடிச்ச சாபக்கேடு என்னைய பொறுத்தவரை. இதுங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் இதுக்கு எந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காது, மக்களுக்கு எதுவும் செஞ்சிருக்காது, எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் வந்து எந்த நல்லதும் செஞ்சிருக்காது. இதுங்க தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்பது ஒண்ணுமே கிடையாது. இது ரெண்டுமே தண்டகர் மாத்திரம் என்னைய பொறுத்தவரை. இதுங்கெல்லாம் அரசியல் இருக்கிறதே அவமானமா இருக்கு எனக்கு. இதுங்க எம்எல்ஏ மினிஸ்டரா வேற இருந்திருக்குதுங்க. அதான் திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் கேக்குறாரு, நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. பாவாடை சேலை கொடுக்குறீங்க, நீங்க வந்து இத சேலை மட்டும் கொடுத்தா பாவாடை கொடுக்க கூடாதுன்னு கேட்கறேன். அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பொங்கலுக்கு வந்து இலவச வேட்டி இதெல்லாம் கொடுத்தேல, சட்டையெல்லாம் கொடுத்தேல உங்க பீரியட்ல, அதிமுக பீரியட்ல 2018 2021. அப்ப நான் கேட்கிற ஜட்டி பனி எல்லாம் கொடுத்தீங்களா? அன்றாயிரம் கொடுத்தியா, கோமனம் கொடுத்தியா எல்லாருக்கும்? இப்ப நான் அப்படிதான் கேட்பேன் நான். அடுத்து இந்த திண்டுக்கல் சீனிவாசன் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா சட்னி சாப்பிட்டாங்க, அம்மா தயிர் சாதம் சாப்பிட்டாங்கன்னு பேசுறது. வனத்துறை அமைச்சரா இருக்கும்போது நான் வனங்களை ஃபுல்லா அழிப்பேன் அப்படின்னு பேசினாரு. வனத்துறை அமைச்சரா இருந்துகிட்டே நான் தமிழ்நாடு வனங்களை அழிப்பேன் அப்படின்னு பேசினாரு. அதுக்கடுத்து ஒரு பட்டியல் சமூகத்து பையனை வந்து செருப்ப கழட்ட சொன்னாரு திண்டுக்கல் சீனிவாசன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக மாட்டார் 2026. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் தான் வருவாரு, அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி இந்த திண்டுக்கல் சீனிவாசன் பேசினாரு. செல்லூர் ராஜு இந்த ஆளும் போய் மீனாட்சி கோயில பிரார்த்தனை பண்ணாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வரணும் பிரார்த்தனை பண்ணாங்க மதுரை மீனாட்சி கோயில்ல. இது பண்ணது இப்படியே சொல்லிக்கிட்டே நான் போவேன். திண்டுக்கல் சீனிவாசன் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அந்த ஆளா வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஆளு. இதுங்களா இதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இது மட்டும் கிடையாது மேடம், இன்னும் சொல்லிட்டே போலாம். திண்டுக்கல் சீனிவாசன் கூத்தெல்லாம் பார்த்தா இந்த பொம்பளை பாடகி உங்க பேர் லதா மங்கேஷ்கர் தானே அப்படின்றது. வேற யாரும் ஒண்ணு உட்காரச்சிருக்காங்க பக்கத்துல ஒரு பாடுற பொம்பளைய, லதா மங்கேஷ்கர்ன்றது. அத போய் இந்த மாதிரி பல கூத்துக்கள் திண்டுக்கல் சீனிவாசன் பண்ண கூத்தெல்லாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னைய பத்தி எங்க டேடி மோடிட்ட போட்டு விட்டுறாதீங்கப்பா, அப்புறம் எம்எல்ஏ சீட் கிடைக்காம போயிரும் அப்படின்னு பேசினாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னப்பா எவன் எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கேட்டாலும் ஒரு 500 கோடி பணம் கேக்குறான், நம்மளும் கொடுத்துட்டு தான் இருக்கோம், இப்படி ஓப்பனா. அதுக்கடுத்து வந்து இந்த நெல்லை முபாரக் இருக்காரு பாருங்க, அவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் நின்னாரு நாடாளுமன்ற தேர்தல். அப்ப சம்பந்தமே எல்லாம் மேடையில உட்காந்து அழுகுறது திண்டுக்கல் சீனிவாசன். குமுறி அழுதுகிட்டு இருந்துச்சு. எதுக்கு அழுது தொலைன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் தெரியல. அதுக்கு உணர்ச்சி வசம் பொங்கிட்டேன் அப்படின்றது. இது ஏதாவது லூசுமே பண்ணிட்டு இருக்க மேடம் திண்டுக்கல் சீனிவாசன். அந்த சிவி சண்முகம் போதையை போட்டு சரக்க போட்டு, இது ரெண்டுமே சரக்கு போதையை போட்ட உடனே சின்னமா தான் சிஎம் அப்படின்றது, அம்மா வாங்கம்மா அம்மா அம்மான்றது. தப்புன்னு போதை தெரிஞ்சவொடனே எடப்பாடி பழனிசாமி சிஎம்ன்றது. அதுக்கடுத்து அதை விட பெரிய கூத்து, ஜெயலலிதா அவர்கள் நினைவு என்ன சொல்றதா, அவர் மறைந்த போது அவர் உடலை அடக்கம் பண்றாங்க மெரினா கடற்கரையில. அவர் உடலை வந்து அடக்கம் பண்ணி அந்த சந்தன பேலையில வச்சு உடலை இறக்குறாங்க உள்ள அந்த இதுல, அந்த சமாதியில. அப்ப இந்த சிவி சண்முகமும் இந்த கும்பலாம் என்ன பண்றாங்கன்னா செல்ஃபி எடுத்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. இதான் ஸ்டாண்டர்டு. அப்ப இவங்க எல்லாம் அமைச்சரா இருந்து அந்த ஸ்டேட்ல நம்மளாம் ஒரு சிட்டிசனாவும் மக்களாவும் வாழ்ந்திருக்கோம்ன்றது எனக்கு அவமானமா அசிங்கமா இருக்கு எனக்கு. இவங்க எல்லாம் அமைச்சரா கேட்கிறேன், எம்எல்ஏவா, ராஜ்யசபா எம்பியா அண்ணா பேரறிஞர் அண்ணா இருந்தார். அந்த ராஜ்யசபா இந்த ஆளு எம்பி. சரக்கு போட்டு கஞ்சா போட்டு தான் பார்லிமெண்ட்டுக்கு போறது, சரக்கு கஞ்சா போட்டு தான் சட்டசபைக்கு வர்றது, எல்லா விஷயமே நீங்க மோசம் மேடம். நீங்க எல்லா ஒழுங்கினமே வீட்டு இருக்குது, தகுதியே கிடையாது. தயவுசெய்து அதிமுக இருந்து தூக்கி எறிங்க. நான் எடப்பாடி பழனிசாமி எதிராகவே வேலையை பாக்குறாங்க. இப்ப எனக்கு என்ன தோணுது, ஏன் அப்படி பேசுறாங்கன்னா அதிமுக டவுன் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஒழிச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு தோணுது. அப்ப இவங்களும் பாஜகவோட கை. ஆமா, அப்படிதான் நான் பாக்குறேன். நீ எல்லாருமே பாஜக கைக்கூலியா இருந்து அதிமுக எப்படி எப்படிலாம் நாசமாக்கலாமோ காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பேசி மக்கள் மத்தியில் அதிமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி, எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி ஏற்படுத்தி எடப்பாடி முடிச்சு கட்ட போறான்னு தோணுது. இன்னொரு விஷயம், சாணக்கியாவோட இது நடந்தது இப்ப 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு. அந்த நிகழ்ச்சிக்கு கடந்த 6 வருஷம் போனவன் எல்லாருமே செத்து போயிட்டான், நாசமா போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான், ஒண்ணு பதவி இல்லாம போயிட்டான், ஆட்சி அதிகாரம் இல்லாம போயிட்டான், இல்ல உயிரோடு இல்லாம போயிட்டான். எடப்பாடி பழனிசாமி அது போயிருக்காரு. இது எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி? இல்ல ஆமா மேடம், நான் இது ஓப்பனா நான் சொல்றேன். நீங்க சாணக்கியாவோட இது இருக்கு பாருங்க, ஆண்டு விழாக்கு போனவன் எல்லாருமே அவன் வந்து அப்படிதான் போயிருக்காங்க. வீரப்பனா இருக்கட்டும், ஆரம் வீரப்பனா இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், RN ரவியா இருக்கட்டும், இது வரைக்கும் இந்த பல ஆண்டுகளா வந்து போனவங்க எல்லாருமே வந்து அரசியல் நிர்மூலமாயிட்டாங்க. கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும். இது நான் வந்து ஒரு சொல்றேன், நான் இது வந்து நான் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸா நான் சொல்லல, நடந்ததை சொல்றேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு, அதிமுக அமைச்சர் எல்லாம் போயிருக்காங்க, இந்த வருஷம் கொத்தடிமைகள் போயிருக்காங்க. இவங்களும் இந்த 2020 மூட போறாங்க. இதுக்காக தான் இந்த 6 வருஷம் இவர் போகாமையே தள்ளி போட்டாரா? ஆமா, பிறகு அதான் வந்து எனக்கு என்னன்னா திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாமே பிளான் பண்றாங்க. சுத்தி இருக்க இந்த சாணக்கியா டிவி, சங்கிகள், RSS பாஜக கும்பல், எடப்பாடி பழனிசாமி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி முடிச்சு கட்ட போறாங்க, அதிமுக முடிச்சு கட்ட போறாங்க. அதான் நடக்க போகுது. ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமியுமே வந்துட்டு இவங்க பேசுறதுக்கு எதுக்குமே நடவடிக்கை எடுக்க மாட்டாரே. இதுக்கு முன்னாடிலாம் டிவில பார்த்தா தெரிஞ்சுக்குவே அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதை கூடவா பார்க்காம இருந்திருப்பாரு மேடம்? அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது மேடம். இப்ப ஏன்னா அதிமுக வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்ல. அது அதிமுக அண்ணா திமுகவே கிடையாது, அது அமித்ஷா திமுக. அது வந்து இப்ப அமித்ஷா கையில இருக்குது, இப்ப மோடி நரேந்திர மோடி கையில இருக்குது. நீங்க யார பதவியில இருந்து நீக்கணும், யார சேர்க்கணும்,
யார் எவ்வளவு கூட்டணி வைக்கணும், எவ்வளவு சீட்டு கொடுக்கணும், எங்களுக்கு எவ்வளவு சீட்டு, உங்களுக்கு எவ்வளவு சீட்டு, எல்லாமே டெல்லியில தான் முடிவு பண்ணப்படும். நரேந்திர மோடி அமித்ஷா முடிவெடுத்தாதான் நடக்கும் வேலை. இல்ல நாளைக்கு பியூஷ் எடப்பாடி கோயல் பழனிசாமி இங்க டம்மி தானே பீஸ், வராரு. ரப்பர் ஸ்டாம்ப். இல்ல இங்க தானே வராங்க, பியூஷ் கோயல் வராங்க நாளைக்கு, தொகுதி பங்கீடு அதெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். தமிழ்நாடு சென்னைக்கு வந்தாலும் ஆகணும். நான் வந்து தொகுதி நம்ம கூட்டணி தலைவர் எல்லாம் மீட் பண்ணணும்ல, அதுக்காக வர்றாங்க. Okay. மற்றபடி அதிமுக அண்டாவை கொண்டு போய் டெல்லியில அடமான வச்சுட்டாங்க. அதிமுகவே இப்ப அமித்ஷா திமுக தான். டெல்லி தான் ஹெட் குவார்டர்ஸ், ராயப்பேட்டை கிடையாது. இப்ப வந்து டெல்லி நரேந்திர மோடி அமித்ஷா 3% பார்ப்பன கும்பல், மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ராஜமுந்திரி இருக்காருல்ல, முந்திரி, அந்த ராஜதந்திரி தான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்றாப்ல. சீட் ஷேரிங்ல இருந்து எல்லாமே குருமூர்த்தி தான் பிளான். ஓகே. அதுபடி எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சாமி, வணக்கங்க சாமி நிக்க வேண்டியதான். ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க டெல்லி கட்டுப்பாட்டுல அதிமுக போயிருச்சு. இந்த தேர்தலே 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலே அதிமுகவை அழிப்பதுதான் அஜெண்டா. ஓகே. அதிமுகவை அழித்து ஒழித்து விட்டு அதிமுக எல்லாரையும் தூக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல சேர்க்கணும். எதிர்கட்சியா பிஜேபி வரணும். அவங்க பிளானே அதுதான். எதிர்கட்சி பாஜக, அதிமுக முடிச்சுக்கணும். வெறும் 35 தொகுதிகள் தான் டிமாண்ட் பண்ணிருக்கிறதாகவும் நம்ம செய்திகள் எல்லாம் பார்க்கிறோமே. டிமாண்ட் கம்மியா தான் பண்ணுவாங்க. டிமாண்ட் என்ன டிமாண்ட்? அதிமுக கண்ட்ரோல் எடுத்துட்டோம். சீட் எவ்வளவு கொடுத்தா என்ன, 35 வேணாலும் பரவாயில்ல நிப்போம். அதிமுக எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணி இழுத்துருவோம் உள்ள பாஜக. இப்ப எப்படி மகாராஷ்டிரால பண்ணாங்கல்ல, சிவசேனாவை தூக்குனாங்க, அஜித் பவாரை தூக்குனாங்க, ஏக்நாத் ஷிண்டே தூக்குனாங்க. மகாராஷ்டிரா சிவசேனாவே முடிச்சு தட்டிட்டானுங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டானுங்க. இப்ப அது மாதிரி ஃபர்ஸ்ட் அதிமுக கபலீகரம் பண்ண 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிளானு அதிமுக நாசமாகும். அதிமுக நாசமாக்கிட்டு டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு கொண்டு வரணும். கொண்டு வந்து அடுத்து இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்குது. இப்ப அதான் சொல்ல, அதிமுக முடிஞ்சு. நீ அதிமுக எதிர்காலமும் கிடையாது, நிகழ்காலமும் கிடையாது, கடந்த காலமும் கிடையாது, மொத்தமா முடிச்சுட்டாங்க அதிமுகவை. இப்ப பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அப்படியே வந்து அரசியல் அடுத்து நகர்த்தி கொண்டு போய் 2031 தான் பாஜக. 2031 தமிழ்நாடு சிஎம் பாஜக இருந்து வரணும், பாஜக தனிப்பெரும்பான்மையில ஆட்சி அமைக்கணும் தான் அவங்க பிளான். 2026 லெட் டிஎம்கே பிகம் பவர், கம் டு பவர், ஸ்டாலின் பிகம் சிஎம் தான் அவங்க பிளான். அவங்களுக்கு தெரியும் தோத்து போயிருவோம்னு. ஸ்டாலின் சிஎம் ஆயிடுவார், திமுக ஆட்சி வந்து தெரியும் அவங்களுக்கு, பாஜக ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாக்கு. 2026 அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்றதுல பிஜேபி வரணும். அதுதான் அவங்க பிளான். எடப்பாடி பழனிசாமி அடுத்த அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வரமாட்டாரு. வர எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருனா கூட, எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அப்போசிஷன் பார்ட்டி லீடர் எடப்பாடி வர மாட்டாரு. நயனா நாகேந்திரன் இந்த மாதிரி யாரை கொண்டு கரைச்சிருவாங்க. அண்ணாமலை, நயனா நாகேந்திரனே எடப்பாடி தான் அப்படின்னு தானே சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன், அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க அதை பாருங்க, ரிசல்ட் அதுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இருந்து தாவேகா தக்குரி தலைமை விஜய், தாவேகா நிர்வாகிகள், அதுக்கடுத்து தாவேகா அணில் குஞ்சுகள், நாம் தமிழர் கட்சி சைமன் செபஸ்டின் சீமானு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அதிமுக எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கொத்தடிமைகள், இவங்களை ஃபுல்லா வந்து குழி தோண்டி புதைக்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் புதைக்க போறாங்க, பாஜக ஆர்எஸ்எஸும் புதைக்க போகுது. அதே நேரத்துல பாஜக ஆர்எஸ்எஸையும் உள்ள விழுந்துருவாங்க, குழிக்குள்ள விழுந்து அவங்களே மண்ணலி போட்டுக்குவாங்க. தமிழ்நாட்டு மக்களே அந்த பண்ணிடுவாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாத்தையும் குழியில போட்டு புதைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் வாயை உடைச்சு, மண்டை உடம்பெல்லாம் உடைச்சு தூக்கி குழியில போட்டு மொத்தமா மூடிடுவாங்க. மூடி சமாதி கட்டுறதுதான் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கும் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.